நந்தன் பாட்டு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற என் உயிர்க்கினிய உறவுகள், பெரிதும் நான் போற்றுகிற மதிக்கிற ஊடகவியலாளர்கள், இங்கே அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நந்தன் பாட்டு வெளியீட்டு விழா என்று இதை சொல்வதை விட, பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணின் மக்கள் பட்ட வலியை வெளியிடுகிற ஒரு விழாவாகத்தான் இதை பார்க்கணும். பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் பெரும்பாவளன் பாரதி. பன்னொன்று பாடடி இன்ப கற்கண்டு பரிமாறு துயர் தீரும் இது நல்ல தொண்டு என்று பாவேந்தன் பாரதிதாசன். பாடும் பணியே பணியாய் அருள் தேடும் என்று சுந்தர அனுபூதி. இசை வடிவாய் நின்ற நாகியே என்று அபிராமிப்பட்டர். இவர்களெல்லாம் பாடி இந்த இசையால் உலகத்தின் எல்லா துயரங்களையும் போக்க முடியும், அளப்பரிய இன்பத்தை அடைய முடியும். இசையால் இறைவனையே மயக்க முடியும், இறைவனையே காண முடியும் என்று எண்ணற்ற பெருமக்கள் தங்கள் பாக்களால் நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இசை, நந்தன் வெளியிடுகிற இசை, இறைவனை காண அல்ல, ஒரு நல்ல மனிதனை காண்பதற்கு, மானுடமுள்ள ஒரு மனிதனை காண்பதற்கு அவன் வெளியிடுகிற இசை. ஒளியை அடிப்படையாக வைத்து உருவாவதுதான் இசை. செவி வழியே சென்று இதயத்தை தடவி கேட்கும் உயிர்களை எல்லாம் மயக்கி தன்வயப்படுத்துகிற ஒளியே இசை, அந்த ஓசையே இசை. ஆனால் நந்தன் வெளியிடுகிற இசை இதயத்தை தடவப் போவதில்லை, அது தட்டும், பேரளவில் அது தாக்கும். அதுதான் நந்தனுடைய இசை. காரணம், அந்த இசையை மீட்டுகிற வீணை அதன் நரம்புகள் கம்பிகளால் ஆனவை அல்ல, இரத்தமும் சதையும் உள்ள மானுடனின் நரம்பினால் பின்னப்பட்டவை. செத்துப்போன மாட்டின் தோளிலிருந்து எடுத்து செய்யப்பட்ட பறையின் இசை அல்ல, உயிரோடு இருக்கிற மனிதனின் தோலை உரித்து உருவாக்கப்பட்ட பறையின் இசை. இது நாம் ஆடுவதற்கல்ல, அதிர்வதற்கு எழுப்பப்படுகிற இசை நந்தனின் இசை. நாம் கேட்டு சிலிப்பதற்கல்ல, சிந்திப்பதற்கு, நாம் ரசிப்பதற்கல்ல இந்த இசை, ஆழ்ந்து யோசிப்பதற்கு எழுப்பப்படுகிற இசைதான் என் தம்பி ரா சரவணன் உருவாக்கி இருக்கிற நந்தனின் இசை. அந்த இசையின் நாயகன் என் அன்பு இளவல் சிப்ரான் அவர்களுக்கும், என்னுடைய அன்பிற்கினிய கவிஞர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இங்கே படத்தை பார்த்தவர்களோட படத்தை பற்றி சொல்ல தயங்குகிறார்கள். என் தம்பி சரவணன்ட்ட கேட்டேன், கதை தெரிஞ்சிருமோ அப்படின்னு. கதை தெரிஞ்சாதான் படம் பார்க்கவே வருவாங்க. அது ஏதோ அதுல படத்துல மறைவுர்கள், அது என்ன பேசுறதுல கூட மறைச்சு மறைச்சு பேசுறாங்க. அது நீங்க போய் பாருங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாதான் பார்க்க வருவாங்க அவங்க. ஒரு சில படைப்புகள் தான் திரையரங்கை விட்டு வெளியில போன பிறகு அந்த கதையும் கதைக்களமும் கதா மாந்தர்களும் நம் பின்னாடியே வருவார்கள், நம் கூடவே பல நாட்கள் இருப்பார்கள், நம் கண்ணை விட்டு நம் உணர்வை விட்டு அகல மறுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படைப்பு தான் என்னுடைய தம்பி ரா சரவணன் அவர்களுடைய படைப்பு நந்தன். பல நூறு ஆண்டுகளாக
இந்த இனம் தூக்கி சுமந்து வருகிற வழியை திரை மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நந்தனை எரிக்கும் போது நந்தன் எப்படி கதறி அழுதிருப்பானோ அந்த கதறல் தான், அந்த கதறல்களின் சில சிதறல்கள் தான் இந்த திரைக்காவியம். இது இங்கே தம்பி சசி அவர்கள் சொல்லும்போது இது ஆகச்சிறந்த ஒரு பதிப்பு. அது டப்புன்னு இந்த படத்தை பார்த்து அப்படி மறந்துட்டு கடந்தெல்லாம் போக முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு பதிப்பு. அது ஒவ்வொரு காட்சிகளும் அவ்வளவு கவனமாக பதியப்பட்டிருக்கு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இங்கே பல நாட்கள் பார்க்கணும்னு அதை என் தம்பி சரவணன் வலியுறுத்தி நேரம் இல்லாமையால் ரொம்ப நேரம் நெருக்கடிகளில் பார்த்தும் கூட அந்த படம் எவ்வளவு வேலைப்பளுவும் என்னை விட்டு நீங்காத அந்த காட்சிகள் என்னை அழித்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த படம் தந்திருக்கு. இதுல படத்தின் மாந்தர்கள், குறிப்பா என்னுடைய தம்பி சசி, அவன் நடித்த அயோத்தி படத்தை பார்த்து நான் பாராட்டினேன். என்னுடைய அருமை சகோதரர் ட்ரைடன் தியேட்டர் அந்த ரவிதான் தயாரித்திருந்தார். அது ஒரு சிறந்த படம். ஆனால் என் தம்பி சசியாவே இருப்பான். அதில் அது கதாபாத்திரம் அவனை நகர்த்தும். ஆனால் இந்த கதையில், இந்த படத்தில் முதல் பதிவிலிருந்து சசியை நீங்க மறந்து விடுவீர்கள். சசி என்ற ஒரு நடிகன் நீங்கள் இதுவரை திரையில் பார்த்த அந்த கலைஞன் இல்லை. உண்மையிலேயே கூடுப்பானையாகவே வாழ்ந்திருப்பான். அப்படி ஒரு உடல் மொழி, அவனுடைய உரையாடல், உச்சரிப்பு அவ்வளவு அருமையான ஒரு வெளிப்பாடு. அதை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதற்கு பிறகு அது புதிய அறிமுகமாக இருக்கிற சுருதி அவர்களுடைய கதாபாத்திரம், அதனுடைய பங்களிப்பு, புதியவர் என்று யாரும் சொல்ல முடியாது திரையிலே. என்னுடைய தம்பி சமுத்திரக்கனி படத்தில் சிறிய நேரம் வந்தாலும் அதுதான் அது. இந்த சமூகம் ஒரு மானுடனை எப்படி பார்க்கணும், சக மனிதனை அப்படிங்கிறத அந்த கதாபாத்திரம் சொல்லுது. ரொம்ப ஆழமான கதாபாத்திரம். இந்த மொத்த திரைக்கதையும் தூக்கி நிறுத்துற ஒரு 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 கதாபாத்திரம் இருக்கு. அதை நடிச்சிருக்கிறவன் என் தம்பி பாலாஜி சக்திவேல். நானும் என் தம்பி சசியும் பேசிட்டு இருக்கும்போது, பாலாஜி என்னடா அப்படி நடிச்சிருக்கான் அப்படி. அவன் கதாபாத்திரம் மட்டும் மொத்த படத்தையும் தாங்கி நிற்று. ஒரே தூண்ல ஒரு பெரிய கட்டடத்தை தாங்கி நின்னா விடியோ அப்படி நிற்கிது அந்த கதாபாத்திரம். அவ்வளவு சிறப்பா அது செஞ்சிருக்கான். அது சும்மா சொல்ல முடியாது. தம்பி ஜிப்ரான் அவர்களுடைய இசை, தம்பி சமுத்திரக்கனி குறிப்பிட்டது மாதிரி, ஒரு அழகான நிறைய பூக்களை வச்சு கோர்க்கிற போது ஒரு நார் தான் அதை தாங்கி இருக்கும். அது மாதிரி நிறைய காட்சிகள் அவருடைய இசையால் அப்படி அது அந்த அந்த தாக்கத்தை மிக அருமையா பின்னணி இசையில் அவ்வளவு அருமையா செஞ்சிருக்காரு. அதை ரொம்ப யோசிச்சுதான் வலியுறுத்திருக்காங்க. ஜிப்ரான் தான் அது. ஏன்னா பின்னணி இசையில் ஒரு படத்தை தூக்கி நிறுத்துகிற ஆற்றல் ரொம்ப அரிதினும் அரிது. அது உலகத்திலே ஆகச்சிறந்த ஒரு இசை மேதை உண்டென்றால் அதற்கு நம்முடைய அப்பா இளையராஜா அவர்கள் தான். இன்னைக்கு அவருக்கு அடுத்து நிறைய இளவல்கள் வந்துட்டாங்க. இந்த மாதிரி அதை திரைக்கதையை இசையால் தூக்கி சுமந்து போகிற ஒரு ஆற்றல் மிக்க இளைஞன் தம்பி ஜிப்ரான் அவர்கள். அவருடைய படைப்பு, ஒளிப்பதிவாளர் சரண், கலை இயக்குநர்கள் எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார். ஒரு அந்த புதிதாக நடித்திருக்கிற இப்போ இருக்கிறாங்க நிலா, சுதாகர், அவங்கெல்லாம் அதாவது தொழில்முறை நடிகர்கள் இல்லை. ஊரில் இருக்கிறவங்க அது ஒருத்தர் கூட ஒரு தவறா ஒரு எப்படி சொல்றது முகபாவத்தை தந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் உரிய அளவுக்கு உரிய அளவில் பிரமிச்சிருவீங்க நீங்க. இந்த மாதிரி நேர்த்தியான படங்கள் ரொம்ப நாளாச்சு. நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா மகேந்திரன், என்னுடைய அப்பா பால்மேந்திரா, அப்பா பாரதி ராஜா, இவருடைய படங்கள்ல தான் அவ்வளவு பெரிய நேர்த்தி இருந்தது, அவ்வளவு ஒரு தாக்கம் இருந்தது. ஆனால் சில படங்கள் பொழுதை போக்கும். அதுக்கு வரியே நம்ம கேளிக்கை வரின்னு தான் விதிக்கிறோம். அது பொழுது போக்கும். ஏதாவது ஒரு அரிதிலும் அரிதான படங்கள் தான் பொழுதை நல்ல பொழுதா ஆக்கும். இது ஆகச்சிறந்த பொழுதாக அந்த 2 மணி நேரம் 5 நிமிடத்தை சிறந்த பொழுதாக ஆக்குகிற ஒரு திரைக்காவியம் தான் நந்தன். அது என் தம்பி இதுக்கு முன்னாடி கத்துக்குட்டி, இந்த உடன்பிறப்புலாம் எடுத்திருந்தாலும் கூட இந்த 3வது பதிப்பு மிக முத்தான பதிப்பு. அப்படிதான் நான் பார்க்குறேன். அது திரையரங்கு படம் முடிச்சுட்டு நாங்கள் ரொம்ப அவசரமாக போனானால் நான் போகவே இல்லை. என்னுடைய மனைவியெல்லாம் அந்த கடைசி காட்சியிலேருந்து இப்படி திரும்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அது அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்தது. அது அவங்களுக்கு இவங்கெல்லாம் சொல்ல பயப்படுவாங்க கதையை.
நான் சொல்ற கதை மிக ஆழமான கதை. தமிழ்நிலத்தில் மட்டும் இல்லை, இந்திய பெருநிலம் முழுமைக்கும் இன்றும் நம்மோடு இருக்கிற சக மனிதர்கள், நம்மை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதர்கள் எவ்வளவு தூரம் இந்த மண்ணிலே நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்த்துகிற ஒரு ஒப்பற்ற திரை காவியம்தான் இந்த நந்தன். நாட்டின் இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை நாம் பேசுறோம், நாம் வரவேற்கிறோம். ஆனால் இடஒதுக்கீடு ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நீங்க அறிவார்ந்த என் உறவுகள் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது என்றது ஏழை என்பதற்காக அல்ல. என் உடன் பிறந்தவர்களே, இந்த கோயிலில் நான் நுழையக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல. இந்த குளத்தில் நான் குளிக்கக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல. நான் இழிமகன், ஈன சாதி, தாழ்ந்தவன், தீண்டத்தகாதவன் என்பதற்காக. எதன் பொருட்டு இங்கே எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டு அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏழை சீமான் நாளை அதானி அம்பானி ஆகிவிடலாம், பொருளாதார அளவுகள் மாறிவிடும். ஆனால் இன்றைக்கு இழிமகன் சீமான் எந்த உயரத்திற்கு போனாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு போக மறுக்கிறது. அதற்கு சான்று சீமான் அல்ல, இந்த நாட்டின் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்கு வெளியே ஒரு மரத்து நிழல்லே குடும்பத்தோட யாகம் வளர்த்து கும்பிட்டு போனது இன்னும் இருக்கு. வரலாற்று நிகழ்கால நிஜம். நாட்டின் முதல் குடிமகன் திரௌபதி முர்மு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நாட்டின் பிரதம அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி ஒரு நாற்காலியிலே, ஐயா அத்வானி ஒரு நாற்காலியிலே அவர் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசுகிறார்கள். அந்த அருமை பெருமகள் அந்த ஓரத்திலே கைகட்டி நின்று கொண்டிருக்கிறாள். சிட்டிசன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்த நாட்டில் பெண்ணிய உரிமை பேசுகிறோம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு பேசுகிறோம், சமத்துவம் பேசுகிறோம், சகோதரத்துவம் பேசுகிறோம், ஜனநாயகம் பேசுகிறோம். நாட்டின் முதல் குடிமகள், இந்திய நாட்டின் பிரதமர், இந்திய நாட்டின் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எந்த நிலைமை என்றால் சாதாரண ஊராட்சி மன்ற பிரசிடென்ட் தலைவருக்கு என்ன நிலைமை இருக்கும் என்று என் அரும் தம்பி தங்கைகள், என் உடன் பிறந்தார்கள் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கும் கொடியேற்ற முடியாது. இங்கே எத்தனையோ மாமன்றங்களில் மாநகர மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அவையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் இருப்பதற்கு இருக்கை போடப்படவில்லை என்பது இன்றும் நிகழ்கிறது. உயர் சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே தாழ்ந்தவன் ஒருவன் இறந்து போனால் அவன் பிணத்தை எடுத்துட்டு போக முடியாது எங்கோ அல்ல, நாகப்பட்டினத்தில் நிகழ்ந்தது. கோயிலுக்குள் நுழைய முடியாது, திறந்து போய் கும்பிடரா என்று சொல்ல ஒருத்தனும் இல்ல, பூட்டை போட்டு சாவி எடுத்துட்டு வர ஆள் இருக்கு. ஏன் சிவனே நந்தனார் சரித்திரத்திலே 63 நாயன்மார்களில் ஒருவன் பறையன். அவன் சிவன் பக்தன், எவனுக்கும் சற்றும் குறைவில்லாத பக்தன் நந்தன். எத்தனை 100 ஆண்டுகளாக அந்த வழி துரத்துகிறது. இன்றும் பல நந்தன்கள், பல ஆயிரம் நந்தன்கள். நந்தன் வெளியிலே 63 நாயன்மார்களில் ஒருவன் சிவன் கோயிலுக்கு வெளியிலே சிவனை வழிபட தவிக்கிறான். எல்லோரும் உள்ளே. நந்தி அங்கே நிற்கிறது, சிவனை வழிபட மறைக்கிறது. நந்தனுக்கு சிவன் தெரியாமல் நந்தி மறைக்கிறது. அதை பார்த்த சிவன் நந்தியை நகர்த்தி வைத்தான் என்பது வரலாறு கதை. அப்போது என்ன கேட்க தோன்றும்? எந்த ஒரு மானுடனுக்கும் ஒரு கேள்வி எழும் இல்லையா? நந்தியை நகர்த்தி வைத்த சிவன் நந்தா உள்ளவாடா என்று ஏன் கூப்பிடல? இந்த கேள்வி எழுமா இயலாதா? அப்ப இறைவனுக்கும் தீண்டாமை இருந்ததா? நீனும் சாதிய பாகுபாடு பார்த்தாய? பாருங்க, இந்த கேள்விதான் படம், நந்தன் படம். சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒளிவதே மேலானது. அண்ணல் அம்பேத்கர். இந்த வார்த்தையில வலி இருக்குதா? அதை உணர முடியுதா? என்னைக்காவது என் உடன் பிறந்தவர்களை நீங்கள் இருந்து சாப்பிட்டு எழுந்த இடத்தை தண்ணீர் விட்டு கழுவியதை நீங்கள் பார்த்ததுண்டா? இந்த தெருவில் நீ நடக்கக்கூடாது, இந்த கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொன்னதை நீங்கள் கேட்டதுண்டா? தோல் மேலே கையை போட்டு நீங்கள் என்ன சாதி என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன ஆளுக என்று கேட்டதை நீங்கள் இன்னைக்கு அந்த வழியை உணர்ந்திருக்கிறீர்களா? உங்களை அழைத்து கொண்டு போய் உங்கள் அப்பா பேர் என்ன, உங்க ஊர் என்ன, உங்க அப்பா என்ன வேலை பார்க்கிறார், எந்த தெருவில் வாழ்கிறீர்கள், எதற்கு, நீ என்ன சாதி என்று கண்டறிவதற்கு இந்த வழியெல்லாம் நீங்கள் அனுபவித்தது உண்டா? இந்த குளத்தில் நீங்க குளிக்கக்கூடாது என்று சொல்லதுண்டா? தண்ணீரை வாய் வைத்து குடிக்கக்கூடாது, அண்ணாக்கத்தான். அது சுகாதாரம். இன்னைக்கு அண்ணாக்க எல்லாரும் குடிக்கிறது வேறு. இரட்டை குவளை முறை அதெல்லாம் பார்த்தது உண்டா? நீங்க
ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு முடிதிருத்துகிறவர் உண்டு. பார்த்து உண்டுவா சலவை தொழிலாளி இந்த சாதிக்கு விழுக்கிறவர் தனி. இந்த குளத்துல தான் குளிக்கணும், மாறி குளிச்சனா குளம் விழும். இதெல்லாம் எங்க இருக்குன்னு நினைக்காது, இன்னும் இங்க இருக்கு, இன்னும் இருக்கு. எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்திய நாட்டின் விடுதலை கொடியை ஏற்ற முடியாமல், கொடி விடுதலை கொடி, ஆனால் அவன் பெற்று இருக்கிறானா? சத்துணவு ஆயா தாழ்த்தப்பட்ட மகள், அவள் சமைத்து போட்டதை சாப்பிட மாட்டோம் என்று எத்தனை பிள்ளைகள் சாப்பிடாமல் போனது இல்லையா? அரசு சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன முயற்சி? அவளை பணியிட மாற்றியதுதான் இன்றும் இங்க நிகழ்கிறது. உடன் பிறந்தவர்களே, நாகப்பட்டினத்துல சுடுகாட்டு வழி எடுத்துட்டு போக முடியல, சுடுகாட்டு வழியே. ஆனால் மாவட்ட ஆட்சியர் அங்க போனார், நீங்க எடுத்துட்டு போங்க நான் பாப்போம்னு சொல்லல, மாற்று வழிதாரம் அங்க ஒண்டி பறிச்சுக்கிறீங்க. இதுதான் இன்னும் இருக்கிற நிலைமை. அப்ப அதிகாரத்துக்கிட்டே தீண்டாம இருக்கு, பாகுபாடு இருக்கு. அடித்தட்டு மக்கள் என்ன செய்ய முடியும்? அது இன்னும் அந்த நந்தனை எரித்த தீ இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் இந்த படம் வலியுறுத்துது. நீங்க சாதியை ஏற்றதாள்களை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம் மேம்பாடு என்று பேசுவது மலக்குழியின் மேலே நீங்கள் போடுகிற மல்லிய பந்தலுக்கு சமம்ங்கிறாரு இந்த அம்பேத்கர். அதான் இங்க நடக்குது, இன்னும் நடக்குது. ஆனால் நம்ம சகோதரத்துவம் பேசுவோம், சமத்துவம் பேசுவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ள 42 தொகுதி ஆதி குடிகளுக்கு, 2 தொகுதி பழங்குடி. ஆனால் அரசியல் அமைப்பு தந்ததை தவிர இந்த கட்சிகள் கொடுத்தது எத்தனை? ஒண்ணும் கிடையாது. அந்த முறை மட்டும் இல்லை என்றால் ஒருவன் கூட ஒரு சீட்டு கொடுத்துக்க மாட்டான். இந்த காலத்திலையும் பொது தொகுதிக்கு நிறுத்துறதுக்கு, பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. மொத்தமா வச்சு செதுக்கி தள்ளிட்டா 2 மணி நேரம் 5 நிமிஷத்துல மொத்தமா. அதாவது ஒரு பெரிய அரசியல் தலைவர் பொது மேடைகளை பேச தயங்குறதை திரைமொழியில் மொழிபெயர்த்ததுக்காவது என் தம்பி சரவணன் போற்றத்தக்கவன், பாராட்டப்படத்தக்கவன். யாரும் இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். இந்த கதையை சொன்னா ஏத்துக்க மாட்டான், பயப்படுவான். ஆனால் பயப்படாம துணிஞ்சு அவன் என்ன பெரிய கோடீஸ்வரனா, பிச்சை எடுத்து அங்க 1000 வாங்கியிருப்பான், இங்க 2000 வாங்கியிருப்பான், இங்க 1 லட்சம் வாங்கியிருப்பான், 50,000 இருப்பான். அதை சேர்த்து வச்சு குருவி சேர்த்த மாதிரி வச்சு இந்த படத்தை எடுத்துட்டான். அந்த படத்தை எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அது வெளிப்படாது. ஆனால் இவ்வளவு ஒரு அற்புத திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு துணிந்து வந்த இந்த மகன் ரவி, ட்ரேடன் ஆர்ட்ஸ் ரவி, எவ்வளவு நாளும் பாராட்டலாம். நெருக்கடியான நேரம் தான். நட்புக்காக என் தம்பி சமுத்திரக்கனி எல்லாம் அவன் 3 நாள் தேதி வாங்கினா, ஆனா ஒரே நாள்ல நடிக்க வச்சு மொத்த காட்சி எடுத்துட்டு அனுப்பியிருக்கான். இப்ப நான் நேற்று ராத்திரி இரவுல இறங்கி இப்ப போகணும், திருப்பி உடனே போய் இரவுல எனக்கு மதுரையில பொதுக்கூட்டம், திருப்பி போனாலும் என் தம்பிகள் மேல நான் வச்சிருக்க பேரன்பு. ஒரு தம்பி படம் எடுத்தாலே வருவேன், எல்லா தம்பியும் சேர்ந்து எடுத்திருக்கான். படத்தை செதப்பி வச்சா போடான்னு திட்டிட்டு போவேன். நல்லா வேற எடுத்திருக்கான், ரொம்ப நல்லா வேற எடுத்திருக்கான். அவன் கூட்டி வரல சரவணை, படம் என்னை அழைத்து வந்திருக்கு, நீ வந்து பேசு, படத்தை பத்தி பேசு. எல்லாரும் அற்புத பங்களிப்பு. ஒழிப்பதெல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க. திறம்பட்ட ஆளுமை எல்லாருமே வெளிப்படுத்திருக்காங்க. அதுல குறிப்பா நான் பொறாமைப்பட்டது ஒன்று இருக்கு. என் தம்பி சமுத்திரக்கனியின் கதாபாத்திரம், அந்த காட்சி அதை நடிச்சு அந்த ஒரு நாளை எனக்கு கொடுத்துருக்க கூடாதாடா அப்படின்னு சரவணனை திட்டினேன். சசிகிட்ட கூட சொல்லிட்டேன், அந்த கதாபாத்திரத்தை என்ன நடிக்க வச்சிருக்கலாம்லடா. ஏன்னா நான் தான் அவன், என்னுடைய கதாபாத்திரம் தான் கனி நடிச்சிருக்கான், அருமையா நடிச்சிருக்கான். அவன் அப்பப்ப அப்படி எங்கேயாவது அவன் போறான். இப்ப நான் எனக்கு ரொம்ப பொழுதுனா விஜய் சூப்பர் தான் பார்ப்பேன். என் மகன்கிட்ட வீட்டு திரை போடலாம்னா, அப்ப தெலுங்கு டப்பிங் படத்துக்குலாம் எதுக்குப்பா வீட்டு திரைன்னு கேட்கிறான். அந்த மாதிரி பார்ப்பேன். அதுல எந்த படம் பார்த்தாலும் என் தம்பி இருக்கான். மகேஷ் பாவோட நடிக்கிறான், ரவி தேஜாவோட சண்டைய போடுறான், அங்க பாக்குற எல்லாரோட இருக்கான். நான் சொல்ல, டேய் சசியா எப்போ எந்த படத்துலயும் இருக்கான். அவங்க கேமரா இல்லாம கூட போனாலும் போவாங்க. இவருக்கு தம்பி கனி இல்லாம படப்பிடிப்பு போக மாட்டாங்க இவருல. அந்த நேரத்திலையும் பார்த்தா இப்ப சொல்லிருப்பான், காலையில 6 மணிக்கு தூங்காம குளிச்சுட்டு வந்துருக்கான். அண்ணன் தூங்கிடுவா கொஞ்ச நேரம் கேட்கிறான். இப்ப திருப்பி அவன் தேனிக்கு போகணும், நான் மதுரைக்கு போகணும். அத்தனை ஓட்டங்களுக்கு இடையில ஒரு கொஞ்ச நேரம் நில்லுங்கடான்னு இந்த படம் நிறுத்தி வச்சிருக்குன்னா அது காரணம் அந்த படத்தில் இருக்கிற தாக்கம் தான். நான் சும்மா சொல்ல, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா அப்புறம் போயிட்டு பேசட்டா. என் தம்பி பொண்ணு பார்க்க போன கதை தான் சொல்லுவாங்கல்ல, நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு. நீங்க இது எவ்வளவு காலத்துல இருந்து இருக்குது பாருங்க. இன்னைக்கு நேற்று நம்மளை தொடரல. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய தேவை ஏன் வள்ளுவ பெருமகனாருக்கு வந்தது?
பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது? சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டோர் பெரியார் இடாதார் ஈடுகளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாட வேண்டிய அவை பெருமாட்டிக்கு ஏன் வந்தது? பறச்சியாவதேதடா பணத்தியாதேவதா இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குது என்று பாட வேண்டிய சித்தர் சிவாக்கிற்கு ஏன் வந்தது? எதுக்கு வருது? யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். தாத்தா பட்டுக்கோட்டைக்கு ஏன் வந்தது? சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதிவந்தி அன்பு நிறைய உடையோர் மேலங்கிறான். யாரு? பாரதி. என்ன எல்லாம் கேட்பான், பாட்டன் பாரதிங்கிற. அப்படி சீமானுக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆயிட்டா அப்படின்னு வெறிவர் மல்லையா? பெரியாரது எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனா இருக்குல்ல, என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? சோனியா காந்தி அன்னையா இருக்கும்போது பாரதியும் எனக்கு பாட்டனாவும் ஊவேசா எனக்கு தாத்தாவா இருக்குல்ல, என்ன பிரச்சனை? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று சொல்லிக் கொடுத்தவன் எப்படி இருக்கு? ஆழ்ந்து போங்க, வலிக்கும், இறங்குங்க. நான் இப்படித்தான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சுன்னு தான் கிணத்துக்குள்ள குதிச்சேன். மூழ்கி போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு முதல்ல என் வாலி எடுக்கத்தான் இறங்கினேன் நான் கிணத்துக்குள்ள. அது உலகு பாருங்க, இருட்டறையில் உள்ளதா உலகம், சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே என்றான் புரட்சி பாவலன். பாருங்க, தமிழுக்கு அமுதன் என்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ந்து பாடிய பாரதிதாசன் புரட்சி பாவலன். தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடல. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. நான் முதல்ல ஒழிக்கணும்டா சாதி. என்ன கடவுள் வரி சமய வரி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆழ்வது நம் தாய் தாய் தாயேன்னா அதை ஒழிக்கணும்டா அப்படின்னா. அப்புறம் எங்கிட்ட சகோதரத்துவம் சமத்துவம் ஜனநாயகம் ஏன் பேசுற? ஏன் பேசுற? மக்கள் அப்படி இருக்கானா? இல்ல. அயோத்தியில ஒரு பொது தொகுதியில் அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட தமிழ் மகனை நிறுத்தி பொது தொகுதியில் வென்றான். மக்கள் சரியாக இருக்கான். 21 தேர்தலில் 16 இடங்கள் பொது தொகுதியை கொடுத்த ஆதி தமிழ் குடிகளுக்கு. என் அரும் சொந்தங்களை உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க வேணா எடுத்து புள்ளி வரங்களை பாருங்க. நான் பொது தொகுதியில் ஆதி தமிழ் பிள்ளைகளை நிறுத்திய இடத்தில் தான் எனக்கு வாக்கு அதிகம். நீங்க எடுத்து பாரு வேணா புள்ளி விவரங்களை. அப்ப மக்கள் சரியா இருக்காங்க, நீ சரியா இல்ல. எல்லா வழியும் மொத்தமா ஒரு படம் பேசுதுன்னா அது நந்தன் பேசுது. அந்த படத்துக்கு பேர் பொருத்தம் அப்படி இருக்கு. நந்தனார் சரித்திரம் நீங்க அது பார்த்திருக்க முடியும். இப்ப அப்பெல்லாம் நாடகமா கூட வந்துச்சு, இப்ப இல்ல. அதுதான் அந்த நந்தனை எரித்த தீயில் ஒரு கொஞ்சம் எடுத்துட்டு வந்துதான் எரிய விட்டுருக்கான் என் தம்பி. அந்த நந்தன்ல கைரேகை வச்சிருக்கான் பாருங்க. கல்வி அறிவற்ற சமூகம், படிக்க பள்ளிக்கூட கல்வி என்ன சொல்றது, கல்வி வரவே மறுத்த சமூகம் நாங்க. எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எஸ்சி சேதந்தரர் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. 18 விழுக்காடு. முதல்ல எஸ்டிக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கா? சாதி சான்றிதழ் இருக்கா? ஆதி தமிழ் குடி குறவருக்கு இருளருக்கு சாதி சான்றிதழ் இருக்கா? இல்ல. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லாம போராடும் போது இங்கிருந்து நான் வண்டி எடுத்துட்டு போய் அந்த மக்களோட உட்கார்ந்து பள்ளிக்கூடத்தை விட்டு கர்ப்பிணி பெண்கள் வேலைக்கு போகாம அந்த குறவர் குடி மக்கள் உட்கார்ந்து அவங்களோட உட்கார்ந்து போராடி 3000 பேருக்கு சாதி சான்றிதழை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்றால் அப்ப எந்த நிலைமையில் அந்த மக்கள் இருக்கான்? சாதி சான்றிதழ் இல்லாதவன் என்ன சலுகையை பெற முடியும்? ரேஷன்ல அரிசி போடுறான், சரிதான். ரேஷன் கார்டுல தானே வாங்க முடியும், கார்டே இல்லையே. அந்த மக்களின் வழியை நீங்க அது பார்த்தாதான் தெரியும், அனுபவிச்சாலும் என்ன தெரியும். நமக்கு எல்லாமே செய்தி தான். விவசாயி செத்தாலும் செய்தி தான், நமக்கு மீனவன் செத்தாலும் செய்தி தான், எல்லாமே நமக்கு செய்தி தான். அதனால் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படி கடந்து போக முடியாது. பத்திரிகை இதழியல் உறவுகளுக்கெல்லாம் போட்டு காமிச்சாரா இல்லையான்னு தெரியல. நீங்க பார்க்கும்போது நான் பேசுற அந்த உணர்வு உங்களுக்கு புரியும். இது அது அவ்வளவு சிறந்த ஒரு படைப்பு. அதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு அசாத்திய துணிவு வேணும். கதைக்களத்தை முதல்ல உள்வாங்கணும். அந்த கதாபாத்திரங்களை அந்த திரைக்கதை அவ்வளவு செறிவா அவர் அந்த வழியை ஏற்படுத்துற அளவுக்கு செதுக்கிட்ட ரொம்ப அசாத்தியமான ஒரு படைப்பு. சமீப காலத்துல
ஒரு நீங்க தெருவில் நடந்துகிட்டே போகும்போது ஒரு அழகான ஒரு இடத்த பார்த்தா நின்று கொஞ்ச நேரம் பார்ப்பீங்கல்ல, அப்படி எத்தனையோ படம் பார்த்து நீங்க கடந்து போனாலும் நந்தன் படத்தை கொஞ்ச நேரம் நின்று அப்படி பார்ப்பீங்க. அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம். அது நம்ம இன்னைக்கு இல்லை, எத்தனை முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் பாடியிருக்காங்க சாதி இழிவு தீண்டாமை கொடுமைக்கு. சாத்தா முத்துராமலிங்கத்தேவர் அவர்களே இன்னைக்கு இல்லை, சாதியவாதியா தான் இந்த சமூகம் பார்க்குது, போட்டு அப்படி கட்டமைக்குது. சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி முடியும் பேசுனது அவர் தான். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனையே வழிபடாதவன் அவர் தான். உன்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பே இரண்டு கையும் இணைத்துத்தான் வணங்குகிறோம் என்று சொன்னதும் அவர் தான். பிறப்பில் இல்லை தாழ்ந்தவன் உயர்ந்தவன். அவன் பெற்றிருக்கிற கல்வி அறிவு, அவனுடைய தனி மனித ஒழுக்கம், செயல்பாடுகள், இதை வைத்துத்தான் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று தன்னதான் அம்பேத்கர் சொல்றார். நான் குடிக்க மாட்டேன், மதர்ந்த மாட்டேன், மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன், ஊழல் பெற மாட்டேன், லஞ்சம் பெற மாட்டேன். இந்த சமூகம் ஒழுக்கத்திற்கு என்னென்ன வரையறை வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் கடைபிடித்து வாழ்கிற நான் இளிமகன், தாழ்ந்த சாதி. இந்த சமூகம் எதையெல்லாம் தவறு என்று போய்த்திருக்கிறதோ, ஒழுக்கக்கேடு என்று போய்த்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிற ஒருவன் உயர்ந்த சாதி என்று பிறந்ததினாலே அவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறாய். இது எப்படி ஏற்கிறதுங்கிறது நீங்களே சொல்லுங்க. இது எப்படி ஏற்கிறது? எப்படி ஏற்கிறது? எங்க அண்ணன் கமலஹாசன் என்கிட்ட பேசினதற்கு தனிப்பட்ட முறையில் நான் குளிக்காம ரெக்கார்டிங் கேட்டு போவேன் தம்பி. நான் கறி சாப்பிடுவேன், நான் அசைவ உணவு சாப்பிடுவேன், சாமி கும்பிட மாட்டேன். பாருங்க, இது எங்க அண்ணன் கமலஹாசன் எதுவும் சொல்ல வர்றாரு. ஆனா இதுல எதையுமே செய்ய மாட்டாரு. ஐயா இளையராஜா சாமி கும்பிடுவாரு, கவிச்சு சாப்பிட மாட்டாரு, குளிச்சுட்டு தான் வருவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அவர் பறைய, நான் ஐயன். புரியுதா? இந்த வேறுபாடு புரியுதா? சமூகம் எப்படி கட்டமைச்சிருக்கு பாருங்க. இப்ப யாரு உயர்ந்தவர்? எது உயர்ந்தது? எதன் அடிப்படையில் நம்ம அதை பார்க்கிறோம்? அதான் பிரச்சனை. ஒரு மனிதன் என்ன வழி இருந்தா பேசுற பாருங்க. ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் 10,000 புத்தகங்கள் படிக்கணும். இது சீன பழமொழி. ஐயா இறைவன் எழுதின 10,000 மைல் பயணத்துல முதல்ல அதை எழுதியிருப்பார். 10,000 புத்தகங்கள் படிச்சிருக்கணும், 10,000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கணும். இது ஒரு மனிதனுடைய வாழ்நாள்ல. அது சீன பொன்மொழி. அதை எடுத்திருப்பார். 10,000 மைல் பயணம் புத்தகத்தை படிச்சீங்கன்னா முதல்ல இது எழுதியிருப்பார். ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஒருவன் இருக்கான் உலகத்துல. தனி மனிதன் நூலகம் தெற்காசிய கண்டத்திலேயே பெரிய நூலகமாக இருந்தது ஒருத்தனுடையதுதான். அவன் ஜமீனும் இல்லை, திவானும் இல்லை, அவன் அமைச்சர் பெரிய கோடீஸ்வரனும் இல்லை. அப்படி புத்தகங்களா வாங்கி சேர்க்க. அவன் நகையை வாங்கி சேர்த்தான், காரை வாங்கி சேர்த்தான், சொத்தை வாங்கி சேர்த்தான். ஒருத்தன் புத்தகத்தமா சேர்த்திருக்கான். படுக்கிற இடம் கூட தான் படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும். நூலகத்துக்கு அருகிலேயே அறை எடுத்து தங்கியவன். உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை சிறக்கப் போகிறோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் போய் சிலையை திறக்கிற ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போர்த்தி இருக்கிறது. அது திறக்கிறாங்க, மார்பளவு சிலை. திறந்தால் அறிவாசன் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை. என் அருமை பெருமக்களே, அந்த பேரறிஞன் சொல்லுகிறான், அவன் பட்ட வழியில் இருந்து அவன் மொழி வருகிறது. ஆடு குளித்து செல்கிறது இந்த குளத்திலே, மாடு குளித்து செல்கிறது சக மனிதன். நான் குளித்து குடித்து வெளியேறக்கூடாதா? அந்த வழியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வழியின் மொழிதான் நந்தன்கிற திரைக்காவியம். வழி இருந்தால் படத்தோட பொருந்திருவியே, அது உங்களை பாதிக்கும். இல்லை என்றால் இந்த படம் போதிக்கும். ஆனால் எப்படியாவது இந்த படம் உங்களை செய்யும். படைப்பு என்பது என்ன? என் உடன் பிறந்தவர்களே, ஒரு கல்லூரி வாசலில ஒரு கல் இருக்குது, பெரிய கல். அவன் என்ன சொல்றான், இதை எடுக்கணும், என்னடா பண்ணலாம் அப்படின்னு. அடிச்சு நொறுக்கி பூமிக்குள்ள புதைச்சிடலாம் ஒரு மாணவன். அது எழுதிட்டு இது என்ன செய்யலாம்னு சொல்லுங்கடான்னா ஒருத்தன் எழுதிட்டு வரான். அடிச்சு நொறுக்கி சின்ன சின்ன கற்களா வச்சு பூமிக்குள்ள புதைச்சி விட்டுறலாம். ஒருத்தன் இதை உடச்சி ரெண்டா போட்டு படிக்கல்லா போட்டு எல்லாம் நடந்து போகலாம். அது எப்படி ஒருத்தன் எழுதுறான், அது தேவையற்ற பகுதியை நீக்கிடலாம். சரி நீக்கு பார்ப்போம்னா, தேவையற்ற பகுதியை நீக்கினா அழகான சிலையா இருக்குது, அதை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறான். இதுதான் படைப்பு. இது தேவையற்றதை நீக்கிறதுக்கான பெரிய முயற்சி தான் நந்தனுங்கிற ஒரு அழகிய கலை படைப்பு. அதை புரிஞ்சு கலை படைப்பு அதுதான். அதை என் தம்பி ஆளு ஒல்லியா இருக்கான், உளி மாதிரி இருக்கான்னா, செதுக்கி இருக்கான். உளியே சிற்பியாக இருந்து செதுக்கிய படம் தான் திரைக்காவியம் தான் இந்த நந்தன். எவ்வளவு வேணாலும் நீங்க விட்டீங்கன்னா, நான் எனக்கு விண்ணுறுதிக்கு நேரம் இருந்ததுன்னா பேசிட்டே இருப்பேன்.
அவ்வளவு தாக்கத்தை என்னுள்ள ஏற்படுத்திய ஒரு திரைக்காவியம் நந்தன். அயோத்தியிலே இதே தான். ஆனா அந்த திரையரங்க வாசல்ல தான் பேச முடிஞ்சது, இது மாதிரி பேச வாய்ப்பு இல்லை. இப்ப நிறைய கதையை சொல்லிட்டேன்னா அது இந்த வெளியிடுறவர் என் தம்பி ரவி கோச்சால் கோச்சுக்காரு. வெற்றி விழாவில் ஒரு தடவை வெற்றி 50 நாள் ஓடி ஓடி வரும்போது விழா எடுத்துரும், மறுபடியும் பேசுவோம், மிச்சத்தை பேசுவோம். ஒரு சிறந்த படைப்பு, ஆக சிறந்த படைப்பு. அருமை இளவல்கள் எல்லோரும் இணைந்து ஒப்பற்ற ஒரு திரைக்காவியத்தை தந்திருக்கிறார்கள். இன்றும் நம்மோடு வாழ்ந்திருக்கிற சக மனிதர்களின் வழி அதை திரையில் மொழிபெயர்த்த என்னுடைய தம்பி சரவணனுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். அவனோடு உடனிருந்த ஒத்துழைத்த ஒவ்வொரு திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இங்கே இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போய் நீங்க எப்பவுமே நல்ல ஒன்றை பாராட்டி இருக்கிறீர்கள். இது ஒரு சிறந்த படைப்பு, கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்கள். எளிய கலைஞர்கள், இளைய கலைஞர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஈடு இணையற்ற ஒரு திரைக்காவியம். இது வெற்றியடையட்டும். இன்னும் பல சிறந்த திரைப்படங்கள் நமக்கு உருவாகட்டும். அது இது ஒரு இது இது ஒரு ஒரு புரட்சி என்பது புரட்சி. பகத்சிங்கிட்ட போய் புரட்சினா என்ன? புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. அப்ப எதுதான் பகத்சிங் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறான். அப்படி ஒரு புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கான முயற்சி தான் நந்தன் படம் ஏற்படுத்த போகிற புரட்சி. புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலுக்கு கீழே காத்து கிடக்கிறது காய்ந்த சருகுகளாக, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக. அந்த தீக்குச்சி தான் நந்தன் பற்ற வைத்து போடுகிற தீக்குச்சி. அன்பிற்குரியவர்களை, புரட்சி தீ பற்றி எரியட்டும். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். புரட்சி ஓங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஒரு குரூப் முதலில் இந்த படத்தின் பாடல் வெளியீட்டுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சீமானன் அவர்களுக்கும், இந்த படத்தில் இயக்குனர் திரு ஹெச் வினோத் அவர்களுக்கும், ரோஹின் வெங்கடேசன் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் சந்தோஷ் அவருக்கும், இந்த படத்தை வெளியிட்ட டேலண்ட் ஆர்ட்ஸ் ரவி சாருக்கும், இல்லை ரொம்ப முக்கியம், மிக அருமையாக இசையமைத்திற்கு கொடுத்திருக்கிற ஜிப்ரான் சார் அவர்களுக்கும், அந்த லிரிசிஸ்ட் ரவி அவர்களுக்கும், இந்த படத்தில் சரண் ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கும், இந்த ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும், இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த நிலா சுதாகர் சார் அவர்களுக்கும், ஏன்னா அவங்க லாட்ஜில் இருந்து நாங்கள் தங்கியிருந்தோம், அவருக்கும், இந்த எடிட்டர் அவர்களுக்கும், நெல்சன் அவர்களுக்கும், தர்ம சரவணன் சொல்லி அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், அவர்களுக்கும், அதே மாதிரி அந்த அந்த கந்தர்வ கோட்டையை சார்ந்த நடிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவர்களுக்கும் ஒரு 3 பேர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க காலமாயிட்டாங்க. அவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் முதல்ல நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஏன்னா சரவணன் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது அவர் ப்ரொடியூசர் கம் டைரக்டர். அவர் எவ்வளவு கஷ்ட சூழ்நிலையில் ஆரம்பித்தார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இவங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பு, இப்போது அவங்களுடைய சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறது எல்லாமே அவருடைய அந்த நல்ல நடத்தையும் முக்கிய காரணம் இந்த படம் உருவாகிறதுக்கு. அதுக்காக உண்மையிலே அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அதுக்கப்புறம் இன்னும் என் கதைக்கு வரேன். ஆக்சுவலாக நான் எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையை சரவணன் கிட்ட சொன்னார். அவர் அதை சொல்ல சொன்னவர் சசி சார் தான் சொல்ல சொன்னார். சரின்னு சொல்லி முடிச்சோடனே, இது நீங்கள் இந்த கோபலிங்கம் கேரக்டர் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னோன்னே, ஒன்று என்னங்க அப்படிங்க சொல்கிறீங்க. அப்புறம் சசியும் அதான் சொன்னார் எனக்கு. அப்புறம் எனக்கு ஏற்கனவே உங்கள்
நாடோடிகளில் சமுத்திரக்கணி அவர் கூப்பிட்டாங்க. நான் உண்மையிலே எனக்கு கூச்சமாக இருந்துச்சு. நான் பிஹைண்ட் த கேமரா வந்து நான் ரொம்ப ஈஸியாக இருப்பேன், ஆனால் அது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். இந்த அசுரனில் வெற்றிமாறன் வந்து அவர் நடிக்க வச்சோடனே இவங்க எல்லாம் என்னை நம்பிட்டாங்க. அவங்க நம்பிக்கை தான். நான் இன்னும் இப்போ நடிச்சிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் வந்து டைரக்ஷனுக்கு வந்து நான் ஒரு உறுதியளிப்பேன், ஆனால் இதுக்கு நடிக்கிறதுக்குங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான் அது. அப்படி அது சிறப்பாக வந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அவர் ரைட்டிங், அவருடைய அந்த ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் இருக்கிறதுனால அந்த சமூக அக்கறை கூட இருந்த ரைட்டிங்கு, அது ரியல் இன்சிடெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்ட அவர் அந்த பாங்கு, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அதை வந்து இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு. அதே மாதிரி அவர் சசிகுமார் வந்து அவர் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லரே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ இதுவரையும் தோன்றிடாத ஒரு மாறுபட்ட வேடத்தில் அவர் தோன்றியிருக்காரு. எனக்கு அதான் ரொம்ப நான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் இருக்கும்போது 2-3 நாள் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்புறம் அவர் பிக்சர் உள்ளுக்குள்ளே வராரு அவர். அது வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மான கேரக்டர் வந்து ஒரு புதிய வித்தியாசமாக இருந்துச்சு. அவருடைய அந்த இமேஜ் எல்லாமே இந்த படத்தில் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த கேரக்டரோட ஒன்றின ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரொம்ப சிறப்பான விஷயம். அதுதான் இந்த படத்தில் ஹைலைட்டே அதான். ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டரில் பண்ணும்போது எப்படி வந்து 16 வயதில் கமலஹாசன் அவர் பண்ணாரோ அதே மாதிரி இதில் அவர் தோன்றியிருக்காருன்னு நான் கருதுகிறேன். அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படம் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக நல்லா இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லலை. அவங்க எல்லாமே சொன்ன மாதிரி உண்மையிலே சிறப்பாக வந்து அவர் பண்ணியிருக்காரு, இயக்குனர் பண்ணியிருக்காரு, அவர் தயாரிச்சிருக்கிறாரு, எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அவருக்கு ஒத்துழைப்புக்கு அவ்வளவு நண்பர்கள், எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். பற்றி அவர் சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது, வினோத் சொல்லி தான் அவர் ஜிப்ரான் சார் உள்ளே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அவரோட இசை உண்மையிலே மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்லராக இருந்திருக்கு. ஏன்னா நான் டப்பிங் டயத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கேன், ஆனால் இசைக்கு அப்புறம் பார்க்கும்போது உண்மையிலே அது ஒரு வேற லெவலில் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவருடைய அந்த கேரக்டர், அந்த ஒரு சரவணன் சாருக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் இருக்காது. என்ன ரொம்ப ரொம்ப மென்மையாக தான் பேசுவார், ஆனால் அவர் எடுக்கிற விஷயத்தில் உறுதியாக நிற்பார். அதுதான் அங்கே உள்ளது. எனக்கு வந்து நேரடியாக பழக்கம் வந்து மற்றபடி பழக்கம் இருக்குது, ஆனால் செட்டில் பழக்கும் போது எனக்கு வந்து சச்சினுடைய அந்த ரொம்ப அந்த இயல்பான, அதாவது நடிகர், அதை தாண்டி ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்காரு, அது எல்லாமே சேர்ந்து ஒரு சக மனிதராக, அற்புதமான மனிதராக நான் பார்த்தேன். அந்த பழக வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கனி, நான் கூப்பிடும்போது வரல, நீ இப்போ வந்து நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லி உரிமையாக வந்து கோச்சிக்கிட்டது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அதனால் எல்லாத்துக்குமே வந்து இந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய இது உங்கள் கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் சீமானனுக்கு நன்றியை சொல்லணும். எங்களை வாழ்த்த வந்து படம் எவ்வளோ வேலை மத்தியிலும் எங்களுக்காக, தம்பிகளுக்காக வந்த உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் படம் பார்த்து எங்களை வாழ்த்துனது வந்து ரொம்ப மறக்க முடியாத, ஒவ்வொரு வார்த்தையும் மறக்க முடியாமல் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் சரவணனும் அவ்வளோ ரசித்தோம். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒன்றொன்றும் உண்மை. இப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும்னு சொன்ன விஷயங்கள் அதை நீங்கள் மறுபடியும் இதில் சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம் எங்கள்கிட்ட சொன்னதை. அது அப்புறம் வினோத் அவரோட படத்துக்கே வரமாட்டார், ப்ரமோஷனுக்கு வரமாட்டார், யோசிப்பார். அப்படியே கூப்பிட்டாலும் முகத்தை மூடி மறைச்சிக்கிட்டு பேசவும் மாட்டாப்புல, என்ன ஏண்டா கூப்பிட்டீங்க இதுக்கு அப்படின்னு அவரோட ப்ரமோஷனுக்கே வரமாட்டார். ஆனால் சரவணனுக்காக இங்கே வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். எங்களை வாழ்த்துனதும் வினோத் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் எந்த படத்தையும் எங்களை பற்றிலாம் சொல்ல மாட்டார். இப்போ ஆச்சரியமாக இருக்குது, சொன்னது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ அப்படி ஒரு படத்தில் நான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்குது.
சந்தோஷ், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்த அனைவருக்கும். இது இவங்கெல்லாம் சரவணோட நண்பர்கள், அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். சகோ சமுத்திரகனி சகோ வர முடியாத சூழலாக இருந்தது, அது எனக்கு தெரியும். அது வந்ததுக்கும் நன்றி. பாலா சக்திவேல் சார், ஹீரோயின் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும். நான் அடிக்கடி சரவண பக்கமெல்லாம் எனக்கு ஒரு வசனம் என் படத்துல இருந்து ஞாபகம் வரும். உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது. அதுதான் சரவணா பக்கமாக அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் சரவணோட பொதுவாக எனக்கு சரவணன் எப்படி பிடிக்கும்னா, மற்றவங்க பிரச்சனைனா குடும்பம் பொண்டாட்டியெல்லாம் விட்டுட்டு போய் முதலாக போய் நிற்கிற ஒரு ஆள் தான் சரவணன். நானே சொல்லியிருக்கேன், எதுக்குங்க வாங்க வேலையை பார்ப்போம் அப்படின்னும். ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு போய் முதலாக போய் நிற்கிற ஆள் அவர் தான். இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பின்னாடி யார் இவங்க தான் இருக்காங்க, அது யார் நிற்கிறான்னு பார்க்கணும். ஏன்னா சினிமாவில் எல்லாருமே அவங்க கூட இருக்க மாட்டாங்க, அவங்க கூட நிற்க மாட்டாங்க. இப்போ உங்க கூட யார் நிற்பாங்க அப்படின்றது சினிமா உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் கற்றுத்தரும். அதில் இருக்கும். உங்கள் கூட எப்போதும் நாங்கள்லாம் இருந்தாலுமே எப்போதும் கடைசி வரைக்கும் நிற்கிறது உங்கள் மனைவி தான், கலா அக்கா தான். அந்த ஓரமாக நின்று ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா, எந்திரிங்க இப்போயாவது எந்திரிங்க. அவங்க தான் இந்த படத்தில் எங்களோட கஷ்டப்பட்டது. நான்லாம் கிடையாது, அந்த அடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் வருத்தப்பட்டேன்னு பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க அவங்க டீச்சரு. அந்த வேலையெல்லாம் லீவை விட்டுட்டு மன்னிச்சுக்கோங்க, அவங்க கணவருக்காக வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பாத்திரம் கழுவுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இந்த வழியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவங்க பசங்க அவங்க அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு கண்ணீர் வரும். நான் வாங்கின அடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த அடியெல்லாம் எனக்கு பின்னால் விருதாக கூட மாறும். ஆனால் அவங்களுக்கு அது என்ன ஆகும், அவர் ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக இந்த படம் சரவணுக்கு பெருசாக நிற்கும். அதுக்கு தான் எல்லாம் நிற்கிறோம். நான் வழி அனுப்ப போன மாதிரி தான் இந்த படத்தில் 4 நாள் நடிக்கிறதுக்கு தான் இந்த படத்துக்கே போனேன். கனியனை நடிக்கிற கேரக்டர் தான் என்னோட கேரக்டர். வழி அனுப்ப ட்ரெயினில் ஏற்றி விட்டுரு, வாங்க நீங்களே ஏறுங்க. நான் வழி அனுப்ப வந்தா என்னப்பா ஏற்றிட்டீங்க, அப்படிதான் அந்த படம் இருந்தது. அது வேற ஒரு நடிகர் நடிக்க இருந்தது. நான் தயாரிக்கணும்னு நினைச்ச படம், என்னால் இப்போ வரைக்கும் தயாரிக்க முடியலை அப்படின்ற ஒரு விஷயம். பட் அவர் தயாரிக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அங்கே போனோடனே தான் நானே சொன்னேன், சரி நம்மளே ஒரு இழுத்து விட்டோமோ, தயாரிப்பு நம்மளும் வந்துட்டோம், இழுத்து விட்டோமோ அப்படின்னு ஒரு மனசு குற்ற உணர்ச்சி இருந்தது. அப்போ சொன்னேன், சரி நானே பண்ணுறீங்க அப்படின்னு. அவரும் கொஞ்சம் வேற எதுங்க பார்த்தாரு. உங்களை நான் வேற மாதிரி பார்க்குறீங்க, வைரவன் கேரக்டரில் நான் அப்படி நிற்க வச்சுருக்கேன், நானே இப்படி உங்களை இறக்கி இந்த சென்ஸ் இவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்த கொடுக்கறது, அவ்வளவுதான் உங்களை நீட்டாக அப்படி நின்னீங்க பார்த்தீங்க, அப்படி இது பண்ணி அப்படி பார்த்ததை நீங்கள் இதில் ரொம்ப கஷ்டப்படணும், இந்த கேரக்டராக மாறணும், நீங்கள் எப்படி மாறுவீங்க அப்படின்னு சொன்னார். பண்ணுவாங்க வாங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு. ஆனால் அந்த கதை எனக்கு உள்வாங்கியிருந்தேன். ஸோ ஒருக்காக பண்ணுவோன்னு உள்ளே போய் முதல் நாள் ஷூட்டிங் போய் எல்லாமே முதல் நாள் ஷூட் பண்ணும்போது எல்லாம் வரணும். நான் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கணும். ஆனால் அந்த நடிக்கிற எல்லாருமே எனக்கு வணக்கம் வச்சாங்க. வணக்கம்ட்டாங்க, கட்டுன்ட்டாரு. நான் அப்புறம் அவங்ககிட்ட கெஞ்சி, நீங்கள் வணக்கம் வைக்காதீங்க, நான் தான் அந்த இடத்துல வணக்கம் வைக்கணும்னு. அவங்க என்ன ஒரு நடிகராகவே பார்த்தாங்க. அப்புறம் அந்த போட்டு காமிச்சு சரியாக வரலன்னொன்னே 2 நாள் கழிச்சு தான் அந்த இதுக்குள்ளே போய் கரெக்டாக நான் உள்ளே போய் அதை இவ்வளோ தூரம் நடிக்க வந்திருக்கேன். அவர் சொன்னார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டேன்னாரு. இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டேன். நட்புக்காக நாங்கள் உயிரே தருவோம். அடி வாங்க மாட்டோமா என்ன, பல அடி வாங்க மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி வாங்குறது தான் அது எனக்கு அது நல்ல விஷயமா அமைஞ்சிருச்சு. படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க, இதை நீங்கள் மிஸ் பண்ணாதது நல்லது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லணும். ஏன்னா எங்கள் படத்தை நாங்களே சொல்ல முடியாது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, பாராட்டிக்க முடியாது. நீங்கள் படம் பார்த்து சொல்லுவீங்க. கண்டிப்பாக நான் அதை மிஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம். கனியனை சொன்ன மாதிரி அந்த படமே யார் இதுக்கு வேணும் அப்படின்றத எடுத்துக்கிறோம். அப்படி தான் இதை எடுத்துக்கிட்டதா நான் இப்போ நினைக்கிறேன். இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு சொல்லும் போதும் அதை இருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டார். என்னென்னா ஒரு ப்ரொடியூசராக இந்த படம் வியாபாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப இருக்கும். அவர் ரொம்ப இது பண்ணும்போது தான் எனக்கு ரவி சார் ஞாபகம் வந்தார். நான் நேராக போய் ரவி சார்கிட்ட போய் இது பண்ணுவேன். ரவி சார் எப்படின்னா சாதாரணமான இல்லை, அவர் பண்ணுவார். ஆனாலும் நட்பை தாண்டி அவர் காலமாட்டிலே பால் கறப்பார், ஏன்னா காற்றுலே வெண்ணெய் அடிக்கிறவர், ரொம்ப பர்ஃபெக்டாக பார்ப்பார். அப்படி பண்ணுற ஒரு ஆள்.
இவர் பார்க்கும்போது எனக்குன்னா பயமாக இருந்தது, இது எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு. அவர் அந்த சார் பார்த்தாரு, பார்த்த உடனே அவர் அவ்வளோ ரசிச்சார். இது இப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த செருப்பு ஷாட்டை காமிச்சது யாரும் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ரசிக்க ரசிக்க எங்களுக்கு முதல் ரசிகர் அவர் தான். எங்களுக்கு முதல் ஒருத்தர் நாங்களாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது எப்படி இருக்கும் என்னன்றது யோசிச்சிருக்கோம், முதல் ரசிகர் அவர் தான். அதை ரசிச்சு சொல்லும்போது இவ்வளோ பண்ணியிருக்கோன்றது திருப்பி, அதுவும் இல்லாமல் அந்த குழப்பம் தீங்கிறதுக்கு 40 பேரை அவர் 40 பேரை ஃபில் பண்ணி பார்த்தாங்கல்ல, அதில் கை தட்டி எல்லாம் ரசித்து பார்த்தாங்க. ஒவ்வொரு டைலாகும், சரவணனோட டைலாக் ரொம்ப எழுத்து பயங்கரமாக இருக்கும். அந்த எழுத்து உண்மையிலே போற்றப்படும் இந்த படம் பார்க்கும்போது. என்னை பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ சார், ரவி சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு கர்நாடகா வரைக்கும் சார் அதை நம்மளே ரிலீஸ் பண்ணுவோம் சார், நம்மளே ஸ்ட்ரைட்டாக ரிலீஸ் பண்ணுவோம்னு அவர்கிட்ட சொல்லி அது இப்போ வரைக்கும் அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டுருக்காரு. ரொம்ப நன்றி. உங்களை சேர்த்து வச்சதுக்கு பாலமாக இருந்த அது மட்டுமே அந்த பாலம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பாலம் அந்த பேலன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட அப்படி தான் நான் இருந்துகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நந்தன், இந்த படம் அவ்வளோ நீங்கள் எல்லாம் சொல்லும்போது ஸ்லோவாக போகுமோ அப்படிலாம் இல்லவே இல்லை. நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க, நம்ம பார்க்க தவறிய மனிதர்களை பார்ப்பீங்க. நந்தன் ஒரு படம் அப்படிலாம் இல்லை, ஒரு பதிவு. சரவணன் வாழ்க்கையிலையும் நான் இதில் நடித்ததில் எனக்கும் ஒரு பதிவான ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஒரு பதிவில் நான் இருக்கேன்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஜிப்ரான் இதில் அந்த மியூசிக் நான் நடக்கும்போது இந்த ஒன்று யோசிப்போம், நம்ம நடையை மாற்றணும் அப்படின்னு. இந்த படத்தில் நடையெல்லாம் மாற்றி நம்ம ஸ்லோவாக நடந்துவோம், இதுக்கு ஒரு மியூசிக் இப்படி வைப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுவோம். டைரக்டரும் அப்படி எடுப்பார், ஆனால் அவர் அதை ஒரு பேங்காக போட்டு மாற்றினார். ஜிப்ரான் தான் இந்த படத்தை இன்னமும் பிரம்மாண்டமாக்குனது. அந்த மியூசிக்கில் நீங்கள் மியூசிக் பார்க்கும்போது படத்துக்கும் அந்த மியூசிக்கும் வேற ஒரு இது தெரியும், ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படி பிரம்மாண்டமாக்குன ஜிப்ரானுக்கு என்னுடைய நன்றி. வந்திருக்க கெஸ்ட், க்ரூ மெம்பர்ஸ், ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேடை, ரொம்ப எமோஷ்னலாகவும் நர்வஸாகவும் இருக்குது. ஸோ இந்த படம் நந்தன், இந்த ஒரு நியூ ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுக்குறக்கு எல்லாமே ரொம்ப யோசிப்பாங்க. பட் சரவணன் சார் எனக்கு இந்த கேரக்டரை ரொம்ப நம்பிக்கையோடு கொடுத்தாரு. அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது எனக்கு. சாரி. இந்த படத்துக்குள்ளே நான் வந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இந்த நாள் வரைக்குமே இது ஒரு பெரிய ஜேர்னியாகவே இருந்திருக்கு. அண்டு இந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் இருந்தது. மாடலிங் இண்டஸ்ட்ரி வேறு, பட் ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இது ஒரு வைடான இண்டஸ்ட்ரி, இதில் எப்போவுமே நம்ம கற்றுட்டே இருக்கணும் அப்படின்றது நான் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த படம் எனக்கு நான் இதுக்கப்புறம் நான் படம் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா, இல்லை நல்ல படங்கள் வருமா எனக்கு தெரியாது. பட் இந்த படம் எனக்கு ஃபாரெவர் என் ஹார்ட்டில் அப்படியே நிற்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சசிகுமார் சார் நம்ம வேறு நிறைய படங்களில் நான் ஹீரோவாக பார்த்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன். பட் நேரில் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன். அவர் இவ்வளோ யதார்த்தமாக எல்லாருக்கு கூடயும் ரொம்ப கேஷுவலாக எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் நடிக்கிறேன். ஸோ அந்த ஒரு இடத்துல எனக்கு காம்ப்ளிமெண்டிங்காக நிறைய இடங்களில் அவர் இறங்கி நடிச்சிருக்காரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு நிறைய இடங்களில் நிறைய ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, எப்படி ஆக்ட் பண்ண, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நெக்ஸ்ட்டு பாலாஜி சக்திவேல் சார் அவரோட படங்களில் எல்லா படங்கள்லையுமே நம்மளை அழ வச்சுருக்காரு. பட் ஆனால் செட்டுக்குள்ளே அவர் வந்தாலே ஒரே ஃபன்னாக தான் இருக்கும். பயங்கர ஃபன்னாக வச்சுருப்பாரு, செட்டை அவ்வளோ கலகலப்பாக வச்சுருப்பாரு. இவர் இந்த படத்தில் ஆக்சுவலி ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான். பட் தென் அவர் செட்குள்ளே வந்தாலே எல்லாரும் ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒருத்தர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்வி சரண் சார், எங்கள் டிஓபி சார், அவருக்கும் அவங்களோட டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் டூ. மாதேஷ், எங்களோட அழகன், இந்த படத்தில் என்னோட பையன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாட்டியான ஒரு பையன், பட் ஹி ஹேஸ் அ வெரி குட் ஃப்யூச்சர். பெஸ்ட் விஷஸ் டு ஹிம் டூ.
எங்களோட எடிட்டர் சார் நெல்சன், தேங்க்யூ ஸோ மச் சார். ஜிப்ரான் சார், இந்த படம் ரொம்ப அழகான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க. நிறைய இடங்கள்ல நீங்கள் சீன்ஸை எலிவேட் பண்ணியிருக்கீங்க. சார் சொன்ன மாதிரி நானும் டப்பிங்கில் நிறைய சீன்ஸ் பார்த்துருக்கேன். அது டப்பிங்கில் பார்த்ததுக்கும் அதுக்கப்புறம் ப்ரிவியூவில் பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் பிஜிஎம் அண்ட் எக்கி எக்கி சாங் இஸ் கோயிங் டு ஸ்டே இன் மை ஹார்ட்ஸ் ஃபார் எவர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். Trident Arts ரவீந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீமிங் அப் வித் அஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இட்ஸ் ஹியூஜ் சப்போர்ட் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் சமுத்திரக்கனி சார், அவர் கூட எனக்கு ஒரு 2-3 டேஸ் தான் இருந்தது. பட் ஆனால் அவரோட பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நான் ஃபார் எவர் செரிஷ் பண்ணுவேன் என் லைஃப்பில். தேங்க்யூ ஸோ மச் சார். யா, எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் திங்க் மியூசிக் ஆல்சோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கொலாபரேட்டிங் சார். யா, ஸோ ரைட் ஃப்ரம் என்னோட முதல் ஃபோட்டோ ஷூட்லேருந்து பேஜன் டேஸ்லேருந்து என்னோட பிக் பாஸ் ஜேர்னிலேருந்து இப்போ என்னோட ஆக்டிங் ஜேர்னி வரைக்கும் நீங்கள் எல்லாரும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி. இன்னும் பல உயரங்கள் வளர ஒரு சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்துலையும் ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக அன்போடு அழைக்கிறோம். மேடையில் இருக்கும் அனைவருக்கும், பிரசன்ட் மீடியாவுக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் இரா சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் ஒரு கிடாயின்னு மூலம் விழித்திரை மட்டும் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் சசி சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். அவர் கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நல்லா கோஆப்ரேட்டிவ், அப்புறம் நிறைய சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ சார். அப்புறம் கனி சார் கூட நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு படம் ஒர்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் கேமராமேன் பண்ண போனால் ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அப்புறம் பாலாஜி திவே சார், ஸ்ருதி எல்லாமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியனாக எடிட்டர் நெல்சன், ஆட்னி, அப்புறம் உதய் பண்ணுங்கள். நல்லா இப்போ ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக எடிட்டர் நெல்சன் ஆண்டனி அவர்களே பேச அழைக்கிறோம். இதுக்கு முன்னாடி பருந்தாகாது ஒரு குருவி அப்படின்ற படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய அனுபவம் பற்றி பேசுறதுக்காக முதல்ல நான் வந்து இது ஒரு தேங்க்ஸ் சொல்கிற ஒரு ஸ்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப முக்கியமான படம். என்னை நம்பி இவ்வளோ பேர் படத்தை வந்து நன்றின்றதை தாண்டி வாய்ப்பு அப்படின்றத தாண்டி எனக்கு இது ஒரு வரம் மாதிரி. ஏன்னா வந்து சார் இப்படி ஒரு பாத்திரத்தில் நடிக்கிறத அதை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த ஒரு கேரக்டர் பார்த்து ரசிச்சிருக்கேன். திடீர்னு வந்து அவர் இப்படி நடிக்கிற படத்தை வந்து நான் எடிட் பண்ணுறேன்னு நினைக்கிறப்ப பயங்கர பெருமையாக இருந்துச்சு. எனக்கு இருந்துச்சு. அதை ரஷ்லேருந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற வரம் வந்து எனக்கு கிடச்சிது. அது வந்து நான் வந்து டேரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் கூட வேலை செஞ்ச டிஓபி, கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதர் எடிட்டர் பிரதீப் ராகவ் அவர்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இங்கே இவ்வளோ பெரிய மனிதர்கள்லாம் இருக்காங்க. இவங்களோட வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ஆர்ட் டைரக்டர் உதயகுமார் அவர்கள். இதுக்கு முன்னாடி கோடியில் ஒருவன் போய் பிரில்லியண்டான ஒர்க். சார் உங்களுடைய ஒர்க் பற்றி ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் 3ஆவது படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வினோத்தனம் கூட தீரன் அடையாளம் ஒன்று படம் ஒர்க் பண்ணேன். நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அந்த படம் ஒர்க் பண்ண பிறகு தான் எனக்கு ஆர்ட் டைரக்டர் வாய்ப்பே கிடச்சிது. அவர் மேடையில் நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அது இல்லாமல் ஆர்ட் டீம் விஜயகுமார் என் நண்பர் இந்த படத்தில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ஆக்டர் நிலா சுதாகர். இவங்க வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆல்ரெடி. எலன் மஸ்க் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருப்பாங்க, உங்களோட மீம் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போவே பயங்கரமான ஃபேமஸ். அண்ட் இப்போ வந்து இந்த படத்துலையும் நடித்ததுக்கு அப்புறமா இன்னும் அந்த ஃபேம் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கு. சார் உங்களுடைய நடிப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இந்த நந்தன் திரைப்படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய அன்பு சகோதரர் இரா சரவணன் அவர்களுக்கும், அதற்கான இசைவை தந்த அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும், அதனுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீட்டிற்கும் இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக
அண்ணன் இரா சரவணனின் உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் வணங்குகிறேன். நன்றி. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்ற அனைவரையும் வணங்குகிறேன். எத்தனையோ இயக்குனர்கள் இங்கே திரைப்படம் எடுக்கின்றார்கள். அதில் நிறைய படங்கள் கலெக்ஷன் ரீதியாக நிறைய வசூலை குவிக்கிற இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அண்ணன் இரா சரவணன் அவர்கள் சமூகம் சார்ந்து படம் எடுத்திருக்கின்றார். ஏன்னா பணம் மட்டுமே சார்ந்து எடுக்காம சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஓரிரு இயக்குனர்களில் அண்ணன் சரவணனும் இருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேர் பிறக்கிறோம், சம்பாதிக்கிறோம், கல்யாணம் பண்ணுறோம், வீடு கட்டுறோம், அப்படியே ஏதோ ஒரு வகையில் வளர்ந்துட்டு போயிடுறோம். தனக்கான அடையாளங்களை உருவாக்குகிறவர்கள் ஒரு சிலர் தான். அந்த வகையில் அண்ணன் இரா சரவணன் அவர்கள் இந்த படத்தை ரொம்ப அவரோட மனசுல இருக்க அந்த வேதனையை சொல்றதுக்கு உண்டான ஒரு விஷயமா தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. நான் சமீபத்தில் கூட அந்த ஒரு பேட்டியில பார்த்தேன். அதுல அவர் நான் 2020 ஒரு ஊருக்கு போறேன், அங்க எப்படி இருந்துச்சோ அதே நிலைகள் தான் இன்னும் தொடருது. என்ன எவ்வளவோ மாற்றங்கள் அந்த வருஷத்துல வந்தாலும் அந்த நிலைமை இன்னும் மாறலைங்கிற அந்த வேதனையை ஒரு படத்தின் மூலமா சொல்றாங்க. உண்மையிலே இந்த படம் உங்களுக்கு ஒரு வாழ்நாள் படமாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அந்த வகையில் அண்ணன் இயக்குனர், நடிகர், அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்களும் இந்த படத்தில் ஏன்னா எத்தனையோ பேர் ஹீரோயிசம் மட்டுமே பண்ற இந்த காலகட்டங்கள்ல இப்படி ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டருக்கு நீங்க எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கிறதே எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சாதனையா தான் இருந்துச்சு. ஏன்னா எத்தனையோ அந்த ஹீரோயிசம் அன்னைக்கு அளவு அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது ஒரு மக்களுக்கான ஒரு படத்துல மக்களோட வாழ்வியல் நமக்கு மாறணும், அதுக்காக நம்ம இப்படி எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சு நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு உங்க நேரத்துல இந்த நேரத்துல உங்களுக்கும் நான் ஒரு தலை வணங்குகின்றேன். ஏன்னா அன்னைக்கு அவர் கூட கொஞ்ச நாளா நான் டிராவல் பண்றேன். அண்ணன் கூட போறதுக்கு இந்த கோயிலுக்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் போனேன். அப்போ ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க பேசுறத வச்சு நம்ம அவங்கள பத்தி உணர முடியுது. ஏன்னா நம்ம பார்க்குற ஒரு நல்ல மனிதர்கள்ல ஒரு சில பேர்ல அவர் சார் யாரோ ஒரு ஃபோன் வருது, அப்போ அவர் கூட நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன், யாரோ ஒரு இயக்குனர் பேசுறாரு. பேசும் பொழுது அவர் பேசிட்டு வர்றாரு, ஆனால் கொஞ்சம் அந்த சீனை கொஞ்சம் மாத்துங்கண்ணே, என்ன அது நம்ம விட்டு உங்க பொண்ணுங்களோட போய் அந்த படத்தை நம்ம பார்க்க முடியுமாண்ணே, மாத்துங்கண்ணேங்கிறாரு. அவர் ஆப்போசிட்ல உள்ளவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியல. அவர் மேபி நான் எனக்கு பையன் தான் இருக்கான்னு ஏதோ சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்க பையனுக்கும் ஒரு மனைவி வருவாங்க, நம்ம அம்மா அக்கா இவங்க கூட எல்லாம் போய் நம்ம படம் பார்க்கணும்னே, தயவு செஞ்சு அந்த சீனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கன்னுங்கிறாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த சமூக அக்கறையோட ஒரு நடிகன் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமூக அக்கறையோட ஒருத்தர் நடிக்க வந்திருக்காரு. உண்மையிலே நான் அந்த நேரத்துல இந்த படத்துல உங்க 2 பேர் கூட நடிச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அந்த வகையில அடுத்து அண்ணன் பாலாஜி சக்திவேல் சார், எனக்கு இந்த படத்தின் மூலமா தான் அண்ணனெல்லாம் தெரியும். இப்போ அவங்களோட பழகுற அந்த ஒரு விதங்கள்லாம் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தந்த இயக்குனர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி. இந்த படத்தை நீங்க ஒரு மாபெரும் வெற்றி படமா ஆக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இந்த வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த திரைப்படத்தில் எங்க ஊர் பகுதியில சார்ந்து அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்தார். இரா சரவணன் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏற்கனவே நடிச்சிருக்காரா இல்லைன்னு எதுவுமே தெரியாம முதல்ல வாங்க நடிங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட எனக்கு கொடுத்த என் மேல நம்பிக்கை வச்சாரு. எனக்கு நடிக்க தெரியுமான்னு கூட தெரியும்னு தெரியல, நம்பிக்கை வச்சு உண்மையில வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார், உண்மையில நன்றி சார் உங்களுக்கு. அடுத்தபடியா சசிகுமார் சார், நான் அவருடைய படங்களை பார்த்து ரசிச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து நடிக்க போறோமான்னு தெரியாது எனக்கு. ஃபர்ஸ்ட் யாரு ஹீரோன்னு எனக்கு தெரியாது, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், தஞ்சாவூருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசி சாரோட தான் நடிக்க போறோம்னு. அது ஒரு எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. ஏன்னா உட்கார சொல்லி தான் பேசுவாங்க பக்கத்துல இருக்கும்போது, அவ்வளவு ஒரு அன்பை கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம், அவரோட நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியா பாலாஜி சக்திவேல் சார், அதுவும் சாரையுமே எனக்கு தெரியாது, காதல் பட இயக்குனர்னு எனக்கு தெரியாது. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பாலாஜி சக்திவேல் சார்ங்கிறது தெரியும் ஆக்சுவலா. ஏன்னா அவர் பார்த்தது இல்லை முன்னாடி. நான் அவரும் பாத்தீங்கன்னா நான் படத்துல போயிட்டு இருக்கும்போது டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது சரி ஓகே அவங்க இயக்குனர் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி தான் இருப்போம். ஆனா அங்க வந்தோடனே ஜாலியா ஜோவியா ஆயிடுவாப்ல, எல்லாரோடையும் ஜாலியா பேசி எல்லாரையும் இன்ட்ராக்ட் பண்ணி அங்க இருக்கிறவங்களை கலகலப்பாக்கிட்டு அப்புறம் தான் அதுக்குள்ள வருவாரு.
உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார். ரோலசக்திவேல் சார், உங்களோட நடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தபடியா நான் நடிச்சு முடிச்ச இந்த படம் ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ ஷோ பார்த்தோன்னே ரைடன் டாக்டர் ரவிக்குமார் சார் வந்து எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. அது எத்தனை வாழ்த்து சொல்லுவாங்கன்னு தெரியாது. உடனே எனக்கு இன்னொருத்தவங்க மூலமா கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சரவணன் சார் தான் தகவல் சொன்னேன் எனக்கு. அப்புறம் ஆஃபீஸ்க்கும் வர சொல்லி எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சரண் அண்ணன் கேமராமேன், அவரும் வந்து அன்பா அவ்வளோ அழகா பேசுவார். அப்புறம் குரு அண்ணன், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் இருக்கு, நல்ல வாழ்வியல் இருக்கு. இந்த படத்தை நீங்களாம் அன்பா ஒன்று ஆதரிக்கணும். எங்க அப்பா சின்ன பிள்ளையில சொல்லுவாரு, ஒரு கத்தியும் ஒரு பேனா வச்சுக்கிட்டு இது எது உனக்கு பெரிய ஆயுதம் சொல்லுன்னு சொல்லுவாரு. நான் ஒரு 8th படிக்கும் போது எனக்கு தெரியலப்பா கத்தி தானப்பா அப்படின்னு சொல்லுவேன். இல்ல பேனா தான் பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாரு. எப்படிப்பான்னு சொல்லுவேன். எங்க அப்பா கம்யூனிஸ்ட். அப்போ வந்து சொன்னாரு, பேனா தான் பெரிய ஆயுதம், இது நினைச்சா என்ன வேணா மாத்திரலான்னு. அப்படி மாற்றக்கூடிய சக்தி கொண்ட நீங்க தான் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்ல எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நல்ல படத்தை எடுத்திருக்கோம், நீங்க நினைச்சா மட்டும் தான் சேர்க்க முடியும். இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும், நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், அதை நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சுக்கிறேன். நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த இரா சரவணன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை அள்ளி வழங்கி அகம் மகிழ்கிறேன். இந்த படம் மிக சிறந்த ஒரு படம். எல்லா படங்களுக்கும் சொல்லுகிற வார்த்தை கிடையாது. இந்த படத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு நிச்சயமாக அது புரியும். நந்தன் என்கிற இந்த பெயரே ஒரு பெரிய இந்த இந்திய சரித்திரத்தினுடைய மிகப்பெரிய வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படம். ஏன்னா படத்தை இதை தாண்டி நந்தன் என்கிற அந்த பேரை தாண்டி நம்மளால வேற எதையும் பேச முடியாது. எதை பேசினாலும் வெளியில விஷயங்கள் தெரிஞ்சிடும். அப்படிங்கிறதுனால 20ஆம் தேதி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். உங்க ஆன்மாவை உழுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். வந்து நந்தன் என்கிற இந்த பேருக்குள் அத்தனை விஷயங்கள், இந்த தமிழ் சமூகத்தினுடைய இந்திய சமூகத்தினுடைய இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லா பிரச்சனைகளையும் மையமாக கொண்டு மிக அற்புதமாக எளிய ஒரு திரைமொழியால் உருவாக்கப்பட்டிருக்கூடிய மிக நல்ல படம் இந்த படம். அப்படிப்பட்ட ஒரு படத்தில் மிக அற்புதமான பாடல்களை எழுதுவதற்கான வாய்ப்பை தந்த இரா சரவணன் ஐயா அவர்களுக்கும், என் பாடல் வரிகளை ஒத்துக்கொண்டு மிக பிரமாதமான ஒரு இசையை வழங்கிய ஜிப்ரான் ஐயா அவர்களுக்கும், இந்த பாடல்களை வெளியிடுவதற்காக என்னை ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு பெரிய புகழ் இல்லாத ஒரு பாடலாசிரியனை ஏற்றுக்கொண்ட சந்தோஷ் ஐயா அவர்களுக்கும் மற்ற இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் இந்த இனிய தருணத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வரியையும் ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரசிகர் இந்த படத்தினுடைய இயக்குனர் இரா சரவணன் ஐயா அவர்கள். அதாவது இந்த பாடலில் வந்து எக்கி பார்க்கிறேன் அப்படிங்கிற அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வரி இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா அதாவது பரிகாரமா கரைச்சானு நான் ராணி தேனி ஆனு, பரிகாரமா சிரிச்சானு நாணி கோணி போனேன் அப்படிங்கிற வரிகளை வந்து அவர் சொல்லி மகிழ்ச்சி அடைவார். என்ன சார் இப்படி ஒரு வரி எழுதிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரண வார்த்தைகள் தான், ஆனா அந்த இசையில உட்கார்ந்து அவருடைய அற்புதமான இசையில வருகிற போது நெஞ்சை பிசைகிற ஒரு உணர்வை தருகிற ஒரு அற்புதமான இசையை அவர் தந்திருக்கின்றார். அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க எத்தனையோ படங்களில் நாம் பாடல்கள் எழுதலாம். ஆனால் இந்த படம் அப்படி நாம் கடந்து செல்ல முடியாத ஒரு படம். அப்படி நாம் கடந்து செல்ல முடியாத ஒரு படத்தில் ஒரு நல்ல பாடலை எழுதுவதற்கான வாய்ப்பை தந்த இயக்குனர் இரா சரவணன் ஐயா அவர்களுக்கும், இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும், குறிப்பாக கதையினுடைய நாயகன் சசிகுமார் ஐயா அவர்களுக்கும், சமுத்திரகுணி ஐயா அவர்களுக்கும், அற்புதமாக நடித்திருக்கக்கூடிய இயக்குனர் பாலாஜி சக்திவேல் ஐயா அவர்களுக்கும், குரு அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இனிய தருணத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இருகரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மிக இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கின்ற பொழுது, மனைவி தவறி அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் கொடுத்த இந்த வாய்ப்பு, அவர் கொடுத்த ஆறுதல் வார்த்தைகள் என்பது, அதாவது வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பையும் சுதந்திரத்தையும் கொடுத்து மிக நல்ல படத்தில் எழுத வாய்ப்பளித்த அவருக்கும், இந்த படத்திலே சம்பந்தப்பட்டிருக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அவர்களுடைய பாதங்களை தொட்டு நான் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக திரு சந்தோஷ் அவர்கள் திங்க் மியூசிக் பேனர்ல இருந்து, ஆக்சுவலி இப்போ சார் கூட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குமே சார் வந்து என்னைக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தது. ஒரு நாள் வந்து எச் வினோத் கால் பண்ணாரு, இரா சரவணன் ஒரு படம் எடுத்திருக்காரு நந்தன் சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்தை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. மியூசிக் டைரக்டர்லாம் அப்போ யாரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணல, படம் மட்டும் எடுத்துட்டாரு. இந்த படத்துக்கு யார் கரெக்டா இருக்கும்ட்டு நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. நான் வந்து போய் படத்தை பார்க்குறேன். மியூசிக்லாம் எதுவும் இல்லை, எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை, ஐ திங்க் டப்பிங் கூட பண்ணலன்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பாருங்கள், படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாத. நான் இப்போ சொல்ல விரும்பல. இப்படியெல்லாம் உண்மையாகவே நடக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ப்ராப்பர் சென்னையிலேயே பிறந்து, என்னோட நேட்டிவே சென்னை தான்.
இல்லை தலைவரே இதெல்லாம் நடக்குது, ஊர் சைட்லலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப காமன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க, உண்மையாகவே நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய அந்த ரியல் இதை வந்து நீங்கள் வந்து படத்தில் வை டோன்ட் யூ புட் இட் இன் தி என் கார்டு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன், ரோலிங் கிரெடிட்ஸில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து மியூசிக்கை பற்றியே பேச ஆரம்பித்தோம். ஜிப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா நான் வந்து கண்டென்ட் அக்விசிஷன்ற பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ண ஆரம்பித்த முதல் ஃபைண்ட் எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரான் வாகே சுடுவா அப்படின்றது தான் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய டெபியூ கம்போசர்ஸ் நம்ம வந்து பேக் டு பேக் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நாங்கள் லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் டெபியூ டேலண்ட் வந்து ஜிப்ரான் தான். எனக்கு ஃபார் சம் ரீசன் இந்த படம் பார்த்த உடனே ஜிப்ரான் வில் பி த ரைட் சாய்ஸ் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஐ இமீடியட்லி ஸ்போக் டு வினோத் கிட்ட வந்து ஜிப்ரான் இதுக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னோன்னே சரவணன் எதுவுமே சொல்லவே இல்லை, நோ செகண்ட் தாட், நீங்கள் யார் சொல்கிறீங்களோ ஓகே ஐம் கம்ப்ளீட்லி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட வந்து ஒரு வாட்டி சசிகுமார் சார் கிட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோடனே சசி சாருக்கும் வந்து ஜிப்ரான் ரொம்ப கம்ஃபர்டபுள் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வி ஸ்போக் டு ஜிப்ரான் படம் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாரோ, எப்படி இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரோ, அவருடைய ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தோடைய நான் மியூசிக் இல்லாமல் பார்த்ததுக்கும் ஜிப்ரானோட மியூசிக்கு அப்புறம் அந்த படம் எந்த அளவு அவர் வந்து எலிவேட் பண்ணியிருக்காருன்றது வந்து நீங்களே பாருங்க, நீங்களே பார்த்து புரியும். அந்த எமோஷன் வந்து அவ்வளோ அருமையாக வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு ஜிப்ரான். தேங்க்யூ ஸோ மச் ஜிப்ரான். பாடல்களும் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. லிரிசிஸ்டுக்கும் சரி, இந்த படத்தில் கொலாபரேட் பண்ண சிங்கர்ஸ்க்கும் சரி என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். பிரஸ் அண்ட் மீடியா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ட்ரைடன்ட் ரவி சார் ஃபார் ரிலீசிங் திஸ் ஃபில்ம் தமிழ்நாடு தியேட்டர்களுக்கு. இந்த படத்தில் கொலாபரேட் ஆன எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பிகாஸ் என் படத்துக்கு கூட நான் இவ்வளோ நர்வஸாக இருந்தது கிடையாது. ஒரு சினிமா வந்து எவ்வளோ கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து சில திரைப்படங்கள் நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி லைக் சந்தோஷ் செட், நாங்களும் வந்து சில பேர் எங்களை மாதிரி சில பேர் வந்து சென்னையிலே வளர்ந்து சில விஷயங்களை வந்து பார்க்காம அந்த உலகத்தெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்காமையே வந்து வளர்ந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் இருக்குது, ப்ராக்டிஸில் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு மெஜாரிட்டிக்கு கொண்டு சேர்க்குற ஒரு மீடியமில் இருக்க சினிமாவை வந்து இந்த மாதிரி கதைகளை சொல்லணும் அப்படின்னு ஒரு பொறுப்புணர்ச்சியோடு எடுத்து பண்ணுற சில இயக்குநர்களில் இராசரவணன் சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஐம் பிக் ஃபேன் ஆஃப் ரைட்டிங். அவர் இது வரைக்கும் எடுத்திருக்க படங்கள் இல்லாமல் அவர் எழுதின சில விஷயங்களையும் வந்து நான் அவ்வப்போது அவர் வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு வந்து ஐம் பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ரைட்டிங். ஸோ இந்த படத்துலேயும் அவரோட எழுத்து, வசனம், திரைக்கதை எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். படம் பார்த்ததுனால வந்து நான் அதை வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன். அதே சமயத்தில் எழுத்து மட்டும் இல்லாமல் அந்த எழுத்தில் வந்து இப்போ சினிமா அப்படின்றது வந்து ஒரு விஷுவல் மீடியம். ஸோ விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் பேசிக்கிட்டே மட்டும் இருக்க முடியாது, அதை காட்சி அமைப்பில் என்னவா அதை வந்து கடத்தி செல்ல முடியும் அப்படின்றதுலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சில விஷுவல்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. படத்தோட முதல் ஷார்ட்டே வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் விஷுவல். அதில் வந்து ஒரு அதில் ஆக்டர்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வசனங்கள் பேசணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் அந்த ஒரு ஷார்ட் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிடும். அதே மாதிரி இந்த படத்தோட முதல் ஷாட்டும் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லும். கடைசி படம் முடியும் போது அந்த லாஸ்ட் ஷாட்டும் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லும். ஒரு சொசைட்டியில் வந்து ரிஃபார்மேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முதல்ல வந்து நம்ம அது நடக்கிறதுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு நாட்டில் ஒரு மாற்றம் நடக்கணும்னா அது வந்து வீட்டிலேருந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே ரிஃபார்ம்ஸை பற்றி, மாற்றங்களை பற்றி யோசிக்கிற மாமன்னர்கள் எப்படி தேவையோ அதே மாதிரி அடிமட்டத்திலேருந்து அந்த தாட்ஸ் இருக்கிற நந்தனார்களும் நமக்கு தேவை, இந்த நந்தர்களும் நமக்கு தேவை. மாமன்னர்கள் இருக்கிற இடத்துல இந்த முக்கியமான சோல்ஜர்ஸான நந்தர்களும் நமக்கு தேவை அப்படின்றத சொல்லி வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பெரியவர்கள், மீடியா ப்ரெஸ், ஸ்டேஜில் நிறைய ஃபேவரட்ஸ் என்னோட
வினோத் அண்ணா, சந்தோஷ் அண்ணா, ரோஹின் அண்ணா, சரவணன் சார், சசி சார், ரவி சார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இரா சரவணன் சாரோட நண்பன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து இங்கே நான் இருக்கிறது. நம்ம நிறைய பேர் வந்து சினிமாவில் கடந்து வந்திருப்போம் ஆக்சுவலி நிறையா விஷயங்களுக்கு. ஸோ சிலர் வந்து நம்மளோட மனசில் வந்து ரொம்ப ஆழமாக இருப்பாங்க. வெரி ஃபியூ பீப்புள் ஹேவ் தேர் வேல்யூஸ், தேர் எத்திக்ஸ், ஸ்டில் வாட் எவர் சினிமா கிவ்ஸ். அதில் வந்து இரா சரவணன் சார் ஒருத்தர் கண்டிப்பாக. அவரோட ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிரதர் அவர் ஆக்சுவலி. வி ஹாவ் அ வெரி டீப்பர் கனெக்ஷன். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது அவரோட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அவருடைய டேலண்ட் வந்து நந்தன் அஃப்கோர்ஸ் உடன்பிறப்பை படுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே பெரிய ஒரு இடத்துக்கு வருவார்னு நான் எப்பவுமே பிலீவ் பண்ணியிருக்கேன். ஸோ நந்தன் படம் வந்து பெரிய ஒரு இடத்த சாருக்கு கொடுக்கும். பல கஷ்டங்களுக்கும் பல தடங்களுக்கும் தாண்டி இந்த படத்தை அவர் எடுத்து இந்த இடத்துல வந்து நிறுத்தியிருக்காரு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வாங்கி ரிலீஸ் பண்ண டைரக்டர் டாக்டர் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி. டு த கேஸ்ட் க்ரூ எவ்ரிபடி ஐ விஷ் த பெஸ்ட். என்னோட ப்ரேயர்ஸ் இந்த படம் நல்லா வர்றதுக்கு. வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிரெக்டர். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்ததில் பெரும் மகிழ்ச்சி. தம்பி வினோதை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஒரு சில மனிதர்களை பார்த்தாலே போதும் நமக்கு ஒரு எனர்ஜி வரும். அந்த மாதிரி ஒரு சக்தி நான் சொன்ன 2 பேருமே. நந்தன் அதாவது ஒரு நல்ல கதையை நம்ம பண்ணிட்டா போதும், அது செலக்ட் பண்ணிக்கிடும் யார் யார் தனக்கு வேணும்னு. நம்ம யாரையோ நினச்சி எழுதியிருப்போம், ஆனால் அது செலக்ட் பண்ணி கூப்பிடும். வா சசி வா, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிடும். அப்படி அதுவாக தன்னை டிசைன் பண்ணிக்கிட்ட ஒரு படம் தான் நந்தன் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இதுக்குள்ளே நானும் வந்தேன். நான் வந்தது எனக்கே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் எங்கே இருக்க அப்படின்னாங்க. நான் வந்தேன், சும்மா சசியை பார்க்க போனேன், பேசினேன். சரவணன் சார் வந்து இந்த மாதிரி விஷயம் சார் விஷயம் அப்படின்னா நல்லா இருக்கே அப்படின்னா, இது நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. இது அதை விட நல்லா இருக்கே, சரி வாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஒரு படைப்பு. சரவணன் உழைப்பு வந்து ரொம்ப அளப்பரியது. ரொம்ப முதல் படத்துலையும் 2வது படத்துலையும் அவருக்கான இடம் கிடைக்கலையேன்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. இந்த படம் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இடத்த கொடுக்கும். சரவணன் வாழ்த்துக்கள். என்னன்னா இந்த சமுதாயத்தின் மீது பேரன்பு கொண்டவன் ஒரு எழுத்தாளனாக இருந்தால் எழுதி தீர்ப்பான், ஒரு பாடலாசிரியனாக இருந்தால் பாடி தீர்ப்பான். ஒரு படைப்பாளியாக இருக்கும்போது தன்னுடைய கோபத்தை படைப்பில் தான் காட்ட முடியும். நிறைய நிஜங்களை பேசக்கூடிய ஒரு படைப்பு. அப்படி இருந்தது. படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் அண்ணனை அவ்வளோ பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் விளையாடிட்டு இருப்போம். ஆனால் அவர்கிட்ட பேசவே இல்லை. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அவ்வளோ கோபம் வந்துருச்சு. அது வந்து அது ஒரு நடிகராகவும் இந்த கதை அந்த தாக்கத்தை நம்மளை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு பெருமகிழ்ச்சி எனக்கு. சசி வந்து ஏன்னா அவன் கூடவே இருந்திருக்கேன், அவனை அப்படி பார்த்துருக்கேன், அவனை பொத்தி பொத்தி பார்த்துக்கிறேன் நான். ஆனால் திரையில் அதாவது ஒரு ஃபைட்டர்ஸ் அடித்தா கூட அடிக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் நிஜமான ஆட்களுக்கு நடுவில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நடிக்கிறன்ற பேரில் அடிச்சே கொண்டுருவாங்க. அதுதான் நடந்திருக்கு. அது ஒரு காட்சி என்னால் அது இப்போ கூட நினச்சா கூட ஒரு மாதிரி படபடப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு காட்சி. அது உண்மையிலே சசி வந்து நந்தனுக்கு முன் நந்தனுக்கு பின் அப்படின்ற மாதிரி ஒரு தளம் சசி கிடைக்கும். தம்பி நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். சுருத்தி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, அந்த ஒரு ஷாட் போதும். ட்ரெயிலரில் வந்துச்சு பாருங்கள், தமிழகமே எழுந்து உங்களுக்காக கைத்தட்டுமா. வாழ்த்துக்கள். ஏன்னா அவரை மிதிக்கும் போது நான் எந்திரிச்சு கைத்தட்டினேன். ஏன்னா அது தேவையான ஒரு இடம், அற்புதமான ஒரு இடத்துல அமையணும். ஒரு சில விஷயங்கள் அது அமைஞ்சிருக்கு. இதை கொண்டு போய் ஜனங்கள்கிட்ட எப்படி வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 52 வாரம் இருக்குது. இந்த 52 வாரத்தில் ஒரு 7-8 பெரிய படங்கள் வரும்போது நீ யாரும் வந்துடாதீங்கன்னு மறிச்சிடுவாங்க. உங்களுக்கு தெரியும். அந்த பெரிய படம் வந்தால் 2 வாரத்துக்கு வேறு எந்த படமும் வரக்கூடாதுன்றவாங்க. அந்த மீதி இருக்க நேரத்தில் தான் பாவம் 7-8 படங்கள் வந்து விழுந்து அதில் நல்ல படங்கள் சிதைக்கப்பட்டு
எங்கெங்கேயோ போய் ஏதோ நடந்து ஒரு 200 படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு 20 படம் ஓடுது அப்படின்னா, அதில் ஒரு 10 படம் கமர்ஷியல் படமாக இருக்கும், ஒரு 10 படங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களாக இருக்கும். அந்த நல்ல படங்களை காக்கக்கூடிய ஒரு மனிதர் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் அண்ணா ரவி அண்ணா உள்ளே வந்திருக்காருனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணா ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை சரியாக கொண்டு போய் ஜனங்கிட்ட வைங்க. ஏன்னா இது அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, இந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் நடக்கும். அதை நடக்க விடாமல் மனிதனாக மாற வேண்டும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு அடிநாதம். இது வெல்லணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஜனங்க முன்னாடி வைக்கணும். சின்ன சின்ன மாற்றங்கள், யாராவது ஒரு 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 மனிதன் மாறினா கூட போதும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படும். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையணும். அதுக்கு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜிப்ரான் சார், இசை பேசிச்சு சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார். ஏன்னா படம் முடிச்சுட்டு வந்தோன்னே சசிட்டு சொன்னேன், மியூசிக் வேறு மாதிரி இருக்குடா, அது 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 வேற ஒரு தளத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஜிப்ரான் சார் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி அடையணும். நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. படக்குழுவை தாண்டி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஹெச் வினோத் சார், சந்தோஷ் வந்து கிடையாது, குழுவை சேர்ந்தவர், நிவாஸ் பிரசன் தான். அப்புறம் அவரோட ரொம்ப பிஸியான ஷெட்யூல் நடுவில், மிகப்பெரிய வேலைப்பளுக்கு நடுவில் நம்மளோட அழைப்பு ஏற்று வந்திருக்கும் செந்தமிழன் சீமான் அண்ணனுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அயோத்தி வந்து பார்த்துட்டு, அண்ணன் படம் பார்த்துட்டு வந்து எங்களை வாழ்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதேமாதிரி இந்த படமும் பார்த்துட்டு அவர் வாழ்த்து வந்திருக்காரும்போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்ல படங்களை எங்களுக்கு எப்போதுமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறதுல சீமான் அண்ணன் ஒரு முன்னாடி வந்து நிற்பார். அது ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, படத்தை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து படத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. சசி சார் கூப்பிட்டு, சார் ஒரு படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் போனேன். அந்த படம் ஆரம்பிக்கும் போது டைட்டில் கூட ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது உள்ளே போகும்போது சொல்கிறாரு, சார் இது ஒரு கமர்ஷியல் படம்லாம் இல்லை சார், நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். நான் தனியாக போய் படம் பார்த்தேன். படம் பார்த்தா நான் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கியிருக்கோம், ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி படம் ஆரம்பிக்கும் போது ஒரு மரபுன்னு ஒன்று நம்ம பண்ணுவோம் தமிழ் சினிமாவில். ஒரு கோவில் கோபுரத்தை காட்டுவோம், புறா பறக்கும், பசுமாடு வரும், கோமியம் பேயும், அந்த மாதிரிலாம் காமிப்போம். இது எதுவுமே இல்லாமல் ஒரு டைரக்டர் வந்து ஒரு டைட்டில் கார்டு போகிறாரு, இதில் நடக்கிறதெல்லாம் உண்மை, டவுட் இருந்தால் கூட்டு போய் காட்டுறேன். சார் நான் 2 விஷயம் சொல்லிடுறேன், தப்பாக நினச்சிடாதீங்க, படத்தை ரிவீல் பண்ண தப்பாக நினச்சிடாதீங்க. என்னை பாதித்த விஷயம் அது இல்லை, வெளியில் பிரச்சனை சொல்லிட்டு போகிறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா எடுத்த உடனே மரபுகளை உடைக்கிறான் ஒரு மனுஷன். என்னடா இது, செருப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டை போய் செருப்பில் ஃபோக்கஸ் பண்ணி க்ளோஸ் அப் வச்சுருக்காரு. மிரண்டு போயிட்டேன். ஐயோ என்னத்தை சொல்ல வர்றாரு இவர், ஓப்பனிங் போகிறோம். அப்படியே உட்காந்து சில மாரி தனியாக படம் பார்த்துருக்கேன், சில மாரி படம் பார்த்துருக்கேன். படம் பார்த்து பெரிய பாதிப்பு. உடனே இன்னொரு ஷோ வேணும் சார், நான் டீமோட ஃபுல்லாக படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் காலையிலே நான் எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது இந்த படம், ஒரு படம் பார்ப்போம். படம் பார்த்துட்டு வெளியில் வந்தவுடனே சார் கண்டிப்பாக நம்ம இந்த படம் ஜாயின் பண்ணி பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் டீமோட படம் பார்த்து எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் கண்டிப்பாக இந்த படம் நான் ஜாயின் பண்ணுறேன், நம்மளோட சேர்ந்து பண்ணுவோன்றது. நீங்களும் படம் பாருங்கள், டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து நல்ல படத்துக்கெல்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்க. படம் பார்த்து 100% எல்லாருக்கும் பிடிக்கும். இது வித்தியாசமான ஒரு படம். இது வந்து சாதாரணமாக எப்போதும் எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு படம் இல்லாமல் ஒரு வாழ்வியலை சினிமாவாக எப்படி கொண்டு வரதுக்காக ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. ஹீரோலாம் வந்து இவ்வளோ இறங்கி இப்படி பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட்டாகவே இருந்திருக்கு. நான் ஆரம்பிக்கும் போலாம் என்னப்பா இவருக்கு லுங்கியெல்லாம் கட்டி விட்டுன்னு பார்த்தா போக 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 நம்மளை அப்படியே உருக்கி உட்கார வச்சிடறாங்க. எனக்கு படமே வந்து பேரே சொல்ல தெரியல. இவர் சசிகுமாரா அப்படின்லாம் கிடையாது, கூழ் பண்ணுன்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த பக்கம் இவர் கோப்புலிங்கன்ற கேரக்டர்ல, அவங்க ஸ்ருதி வந்து செல்வின்ற கேரக்டர்ல, அதுக்கப்புறம் கிளர்க்குன்னு ஒரு கேரக்டர். நான் படம் பார்த்து யாரும் இருந்தாலும் எரிச்சலை கிளப்பிட்டு உட்காந்துருக்கான் படம் பூரான்னு. அதுக்கப்புறம் தான் சொல்ல கட்ட வரணும். அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபேன் ஆகிட்டு அவரோட எல்லாம் பார்த்துருக்கேன். அவர் அடுத்த நாளே கூப்பிட்டு பேசினேன். அப்புறம் இன்னொரு இங்கே உட்காந்துருக்காரு, இவர் பேர் தெரியல, இவர் மாப்பிள்ளைன்னு. இவரை படத்தில் பார்த்தாலே நம்மளுக்கு அடிக்கலாமான்னு தோணும். இவ்வளோ படங்கள் நம்ம பண்ணி இவ்வளோ 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த படம் இவ்வளோ பாதிக்குதுன்னு போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த படத்தை அதுக்கப்புறம் அதில் இந்த சின்ன பையன் தான் நடிச்சிருக்க பையன், அந்த பாட்டியம்மா ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் ஜிஎம் குமார் சார் படுத்த படுக்கையாக ஒரு மிரட்டிட்டு போகிறார் படத்தில். எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அது கடைசியாக படத்தில் வேற எங்கள் சமுத்திரகனி சார் வந்து அது வேற விதமாக அவர் ஒரு வித்தியாசம் காமிச்சிட்டு போயிருக்காரு. படம் பார்க்கும்போது இவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெருமை, எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் எப்போதும் மேலே எனக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு தீர்த்து. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். வினோத் சார் பேசிட்டுங்க. எஸ், ஹெச் வினோத் சார். ஆக்சுவலி சார் வந்து நான் 2 கேள்வி கேட்குறேன். நீங்கள் சொல்லியிருந்தது தான், யாரும் கோச்சிக்காதீங்க. இது வந்து நானா சுயமா கேட்குற கேள்வி கிடையாது. என் மேலே யாரும் தாக்குதல் நடத்த வேண்டாம் ப்ளீஸ். எஸ் சார், நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்றதுனால நான் கேட்குறேன், படம் எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆன்சர், ஒரு மைக் கொடுத்துருங்க. எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர்ஸ் உங்ககிட்ட இருந்து வரும். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலனா பிடிக்கல அப்படின்னு சொல்வீங்க. எஸ். நான் வணக்கம் எல்லாருக்கும். இந்த படம் பார்க்கணுன்னு சரவணன் வந்து ஒரு 6 மாதம் என்னை தொடர்ச்சியாக கேட்டே இருந்தார். நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்தேன். ஏன்னா சசி சார், சரவணன் ஏற்கனவே உடன்பிறப்பே, பயங்கர பாசமழையாக இருக்கும், இதிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நான் தள்ளி போட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்து எல்லோரும், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்கலான்னு முடிவு பண்ணி அந்த படம் போட்டோடனே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்தது. சசிகுமார் லுக்ஸ் வந்து ஸ்டன்னிங்காக இருந்தது. போக அந்த படத்தில் வந்து வர சீன்ஸும் அதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸும் வந்து பயங்கர கனெக்டடாக இருந்தது. ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர அதிர்ச்சிகரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்டில் நான் வில்லேஜ்லேயே இருந்திருந்தா கூட எனக்குமே இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது. எது நல்ல படம்னு நான் சொல்லுவேன்னா, ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படமோ, பெரிய ஹீரோ படமோ, பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுற படமோ கிடையாது. ஒரு ஹியூமனை வந்து பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முயற்சி பண்ணுற படங்கள் தான் நல்ல படங்கள்னு நான் சொல்லுவேன். நந்தன் வந்து நம்மளை பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முயற்சி பண்ணுது. இது வந்து விராசரணன் வந்து பத்திரிகை தொழிலேருந்து வந்திருக்காருன்றதுக்காகவோ, சசிகுமார் சார் வந்து பொருட்காட்சியில் வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு நல்லவர்ன்றதுனாலையோ இல்லை. இந்த படம் நல்ல படம், அதனால் கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சார். இன்னும் 2 கேள்வி கேட்க சொன்னாங்க, அது நான் கேட்கலாமா? அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. ஸோ படத்துடைய இயக்குனர் இரா சரவணன் அவர்களே பேச வைக்கிறோம். பட் இட் இஸ் லைக் எங்கேயோ ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு ஃபீல். ஸோ ஐ திங்க் ஒன்லி யூ கேன் புல் இட் ஆஃப் சார். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் வாங்க, இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனுபவங்கள் பற்றி ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். இடையில் வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் கூப்பிட்டோன்னே வந்திருக்க ரோஹின் அண்ட் நிவாஸ் அண்ட் எல்லாருக்குமே. பட் ஃபர்ஸ்ட்டு தான் இல்லை, நான் சொல்ல நினச்சது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு சந்தோஷ் தான் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து ஓகேங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு கொஞ்சம் டிலே பண்ணேன். அப்புறம் வினோத் அடித்தார். சரி இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது லைக். பட் ஃபர்ஸ்ட் எனக்கு படம் பார்த்தோன்னே உண்மை அந்த ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா ஓகே எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு, பட் ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல இருந்தே அதை ரிவீல் பண்ணிட்டாரு ரவி சார். ஸோ அதனால் பட் அந்த ஷார்ட்ல இருந்து ஐ வாஸ் லைக் நான் டோட்டலி ஃபுல்லாக உள்ளே இருந்தேன். அண்ட் படம் முடிச்சுட்டு உடனே வினோத் கடிச்சேன், அவர் எடுக்கல. ஸோ சந்தோஷ் அவருக்கு அடித்தேன். ஸோ சொன்னேன் இல்லைங்க ரொம்ப செம மாசாக இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார் இல்லைங்க இது என்ன அவார்டில் நாங்கள் நினச்சோம் அந்த மாதிரி கேட்டகரி இல்லைங்க, படத்துக்குள்ள ஒரு செம ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது, மாஸ் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு. அண்ட் அது ஐ திங்க் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்ம். பட் அட் த சேம் டைம் அதான் ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அழகாக பண்ணியிருப்பார் இரா சரவணன். அண்ட் இரா சரவணன் அடிக்கடி அவர் சொல்கிறது வந்து என்னை பார்க்கும்போது சொல்லுவார் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவார். பட் ஆக்சுவலி என்னென்னா நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து பியூராக ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருந்தேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும். நான் சொன்னேன் இல்லைங்க நான் வந்து ஒரு சுயநலவாதி தான். இந்த படம் பார்த்தோன்னே முடிவு பண்ணேன் இந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு தளத்துக்கு போகும், ஒரு உயரத்தை எட்டும். அப்போது நான் இந்த படத்துக்குள்ளே இருக்கேங்கிறது தான் என்னோட இது. அதனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்காதீங்க, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க த்ரூ திஸ் ஃபில்ம் அப்படின்னு. ஸோ அதுக்காக நான் அட்வான்ஸ்டாக வினோத்துக்கும் சந்தோஷ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் சசி சார் நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தேங்க்யூ சார். திரும்ப அடுத்தும் நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம். அண்டு இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு நான் சந்தோஷ் கிட்ட சொன்னேன், சசி சார் மாதிரியே இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது படம், அவரோட ஐ திங்க் இது அவரோட பெஸ்ட்டு அப்படின்னு ஆக்டரா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக சார் ஐ திங்க் ஐ டன் ஜஸ்டிஸ். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா இப்போது முன்னாடி சொன்னதே தான், ஏன்னா இப்போ ஒரு நல்ல படம்
யார் டைரக்ட் பண்ணியிருந்தாலும், யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும், யார் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் அது நல்ல படமாக இருந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆடியன்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வர பவர் உங்கள்கிட்ட இப்போது இருக்குது. அண்ட் ஐ திங்க் அது பீப்புளும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிற ஒரு பவர் இப்போது யுனானிமஸாக இருக்குது. ஸோ அதனால் அது கண்டிப்பாக இந்த படத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. பெர்ஃபார்மராகவும் வந்து நிரூபிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் தான் ஒரு நடிகன் அப்படின்றதையும் எல்லா காதல் சினிமா மேலே அவர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு பெரிய ரோல் பண்ணாலும் சரி, அவ்வளோ அழகாக அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வருவார். இன்னைக்கு பேசின எல்லாருமே சொன்னாங்க சசிகுமார் சாருக்கு தன்னுடைய கரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய லுக்ஸ்லேயே அது அவ்வளோ அழகாக தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் சார்.